இவர் படம் வந்து ப்ராசஸ் மேல இருக்கு அந்த லவ், அந்த டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, அது நம்ம எஃபர்ட் போட்டுட்டே இருந்தா you can't be Nobody they can can't keep stop you you. down forever. Nobody- Yeah. எனக்கு இவங்களோட ஃபிளாஷ்பேக்கை சொல்றதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது படத்துல. டயலாக் வரலன்றாங்களா அப்படின்னு எனக்கு வெர்டிகோ ஷாட் வச்சுட்டாங்க. எங்க ஃபுல்லா இருக்கு. ஸோ எனக்கு இன்னும் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டை சூஸ் பண்ணதுக்கான இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து 3க்கு பதிலாக 4 போட வேண்டியிருக்கும். அதனால் இந்த ஆண்டு ரசித்த முக்கியமான சில திரைப்படங்களோட கதை சொல்லிகள், ஸ்டோரி டெல்லர்ஸ், டிரெக்டர்ஸ் நம்மளோட இருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து ரவுண்டு கட்டி அடிக்க போகிறோம். ஸோ வெரி ஹாப்பி டு see you all. வணக்கம், வருகை தந்ததுக்கு நன்றி. ஏன்னா இவங்க வந்து இப்போ இந்த ரவுண்ட் டேபிளுக்கு ஒரு கால் ஷீட் போயின்னு இருக்குது. ஏகப்பட்ட சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால அதுக்கு நடுவில் கஷ்டப்பட்டு லாரியில் டெம்போலாம் வச்சு கடத்தி கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கோம். யுவராஜ் ப்ரோ வந்து சூப்பராக ஒரு கேள்வி கேட்டார், இந்த வீடியோனால என்ன பிரோஜனம் மக்களுக்கு, விச் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ். இல்லைங்க, நல்ல விஷயங்க. அதை வந்து இங்கே மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரோஜனப்பட முடியுன்றது ஒரு, இப்போ நீங்கள் என்ன ஒரு ப்ராஜெக்ட் படமே பண்ணாலும் அது தேட்டரில் ஓடணும்னு ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி யூடியூப்லேயும் ஒரு கட்டாயம் இருக்குது. என்னன்னா நிறைய பேர் பார்க்கணும். அதே மாதிரி முடிச்சுட்டு போகும்போது நான் சொல்லுவேன். Correct. கேள்வி வருது. இல்லை, அது நம்ம பிரோஜனம் ஆக்கிடுவோன்ற அந்த விதத்தில் பாருங்கள். யங்ஸ்டர்ஸ், யங் கிராப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க. உங்களை ரொம்ப சீனியராக ஃபீல் பண்ண வைக்கிற ட்ரை பண்ணலாம். யங்ஸ்டர் தான். சி, இந்த வருஷம் வந்து ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தபோது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் ஃபார் தமிழ் சினிமா. ஏன்னா டெபியூ டிரெக்டர்ஸ் ஷைன் பண்ண ஒரு ஆண்டு. அண்ட் பட்ஜெட்டெல்லாம் வச்சு பேசி இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப டிஏ லெவலுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவன் வருத்தப்படுறான், ப்ரொடியூசரோட ஜாஸ்தி ஃபீல் பண்ணுறான். ஐயோ, இது இந்த செங்கல்பட்டு சர்க்கியூட்டில் ஒரு 4 ரூபா கம்மியாக பண்ணிடுச்சு லெவலுக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு ஒரு மாதிரி எல்லாருமே இந்த 4 படத்தை குறிப்பாக பேசும்பொழுது எல்லாருமே என்ன இமீடியட் ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா, they had so much to talk about the film rather than the regular stereotypes and stigmas of cinema. ஸோ அந்த விதத்தில் உங்களோட இந்த 4 படங்களை வச்சு ஓப்பன் பண்ணால வந்து ஒரு விவரித்து பேச வேண்டும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அந்த விதத்தில் எல்லார் படத்தையும் பார்த்துட்டிங்களா? ஜஸ்ட் டு யூனோ, ஸோ ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்ட், வாட் யூ ஃபெல்ட் அபவுட் தி அதர் 3 ஃபிலிம்ஸ், எனிதிங் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? இல்லை, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி இது குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் திஸ் இயர் வந்து பயங்கர ஃபினாமினல், எஸ்பெஷலி டெபியூ டைரக்டர்ஸ். ஸோ முக்கால்வாசி எல்லா படமே பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது எனக்கு. லைக் இப்போ குட் நைட் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, லைக் ஐ டெல் யூ நான் என்ன கற்றுக்கிட்டேன் இந்த படங்கள் நான் சொல்லுவேன். ஸோ குட் நைட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா எந்த சீன்லாம் வந்து லேக்னு நினச்சி விட்டு போகணும், அந்த சீன்ஸ் எடுத்து அதை எப்படி சினிமாட்டிக்கா ஆக்குறதுன்றது நான் குட் நைட்ல கற்றுட்டேன். உண்மையிலே ஒரு சின்ன பிஸ்கெட்டை உதுத்து கேக் பண்றதா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த முண்டையனை எப்படி வந்து சினிமாட்டிக்கா ஆக்குறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது குட் நைட். ஸோ மச் லைஃப் இந்த ஃபிலிம். அண்ட் டாடா அகெயின் ரொம்ப பிடிச்சது. நான் பொதுவாக அந்த செட்டப் அண்ட் பே ஆஃப்னா ஸ்க்ரீன் ரைட்டிங்ல பிளாட்டை தான் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு அழுகையே வரலன்னு சொல்லி, அண்ட் கிளைமேக்ஸில் அது என்ன பியூட்டினா, he wouldn't have shown Kavin starting to cry. He cuts right in the middle. அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கிற மூமெண்ட் இருக்கு. அந்த இப்படி ஒரு செட்டப் அண்ட் பே ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து டாடா. அதே மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து the way I write இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் நான் I don't dwell on. ஸோ அது எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்தது, எப்படி பண்ணலாம் அப்படின்றது. அஃப்கோர்ஸ் இருக்கப்பட்டு நான் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தேன் நான். ஸோ நானும் என் ஒய்ஃபும் தான் பார்த்தோம். அதை சொல்லிட்டு இருந்தேன், படம் போகும்போது பாஸ் வச்சு அந்த சீனை பற்றி பேசி சண்டை போட்டு தான் திரும்ப பிளே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு படம். அண்ட் இதில் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, இந்த ரோஷமான், விருமாண்டி மாதிரி படங்களில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு கப்பலோட ஒரு பெர்ஸ்பெக்டிவை வச்சு நம்மளையும் அவங்கள ஜட்ஜ் பண்ண வச்சு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே அதை ஃபிளிப் பண்றது இருக்குல்ல. ஸோ அது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நீங்க யாரோட க்ளோஸா இருக்கீங்களோ அவங்க சைடு தான் எடுப்பீங்க. ஸோ அது வந்து பயங்கர ஒரு ஐ ஓப்பனரா இருந்தது. பிரமாதமான கேஸ் ஸ்டடி பண்ணி வச்சிருக்காருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் அனாலஜிஸ். நீங்க சொல்லுங்க தலைவா. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், அவர் படம் இன்னும் பார்க்கல. சரி, இல்லை நீங்கள் லிஃப்ட்டில் அது வேற சொல்லிட்டீங்க படம் இந்த வருஷமே. ஐ திங்க் யுவர் பிஸி ஃபினிஷிங் யுவர் ஃபிலிம். 2 படம் பார்த்தேன். அது நம்ம நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்டில்
இவர் அவர் 2 பேரும் பார்த்துட்டேன். அவர் நான் இனிமேல் பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க பார்க்க சொல்லி. அதனால பார்த்துருந்தோம், கண்டிப்பாக பார்த்துறேன். சூப்பர். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பொறுத்தவரை? இவர் படம் வந்து நான் இவர்கிட்டே சொன்னேன், எனக்கு வந்து டேரக்டர்ஸ் நான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் படம் பார்த்தா. நான் கொஞ்ச நேரத்துலேயே சொல்லிடுவேன், இவர் இந்த ஆள் டேரக்டர், இந்த ஆள் டேரக்டர்னு சொல்லி. அந்த படம் எவ்வளோ பெருசாக ஓடி இருந்தாலும் டேரக்டராக இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும். அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு 2-3 சீன்லேயே என் பக்கத்தில் யாருக்கூடயே பார்த்தேன். நான் சொல்லிட்டேன் இந்த ஆள் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த அந்த ஏரியாவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. டென்ஷனான ஒரு கிரிப்பிங்கான ஸ்கிரிப்டுக்குள்ளே, சஸ்பென்ஸ் த்ரில்லருக்குள்ளே நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அதனால தான் வந்து வந்தவொடனே கேட்டேன் நான், ஏதாவது டிப்ஸ் கொடுங்க ஏன்னா இவங்க அது ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கணும்ல. அதனால் கண்டிப்பாக லேர்னிங்ஸ் இருக்கும். ஸ்பெஷலி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் இவர் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அதோட எடிட்டிங் பேட்டர்ன் எப்படி நான் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டுலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அது எங்கள் இன்டர்வியூ தான் பாருங்க, உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கு. அப்படியா? உங்கள் இன்டர்வியூ தான் சமாளிச்சிங்க. கேள்வி நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அவராக சொல்லியிருப்பாரு. சரி, அதனால் இவரோட நான் அதான் ஆஸ் அ டிரெக்டர் ஐ கேன் சி ஹிம் ஆஸ் அ வெரி குட் டிரெக்டர். ஆமாம், நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணோன்றது தான். அதேமாதிரி குட் நைட் வந்து நானும் ட்ராமா தான் பண்ணியிருக்கேன்ல இருக்கப்பட்டு. அதனால் குட் நைட் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன் ரீசெண்டாக. ஒரு டைலாக்லாம் ரொம்ப பிடிச்ச டைலாக். அவர் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து அந்த ஹீரோ கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி என்ன கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் வந்து தைலம் வாசனான்னு சொல்லி. கரெக்டாக அதெல்லாம் வந்து சூப்பர் டைலாக், அனுபவிச்சா தான் பண்ண முடியும். கல்யாணம் பண்ணாமே பண்ணியிருக்காப்ல, என்ன டார்லிங் ஆயிடுச்சுல. நல்ல டைலாக்ஸ் அதெல்லாம். நான் ஒருத்தன் வாழ்க்கையோடைய ஸ்டேஜஸ் சொல்றது இல்லை, ஒரு டைலாக்ல சொல்லிட்டு போயிட்டான் அசல்ட்டா அவன். அது எனக்கு பார்த்தோன்னே சம்மடா அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவோம்ல. ட்ராமாவில் எப்பயுமே என்ன தெரியுமா பிரச்சனை, பயந்துருவாங்க. பயந்தா அது லேக் ஆகிடும். பயப்படாமல் வச்சாதான் அது கதையாக. நிறைய படம் இன்னைக்கு நான் மிஸ் பண்ணுறது என்னன்னா, பயத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிரஷனே முடிச்சிருக்க மாட்டாங்க, உடனே கட் பண்ணிட்டு போயிடுது. அதெல்லாம் பயப்படவே கூடாது. அதுவும் நான் பார்த்தேன், குட் நைட்டில் பார்த்தேன். ஏன்னா உங்கள் படத்தில் என்னோட ஃபேவரட் சீனே நீங்கள் கட் பண்ணாத சீன் தான், விதார்த்தோட ஒரு சீன். 60 சீன் பண்ணிருக்கியா? இல்லைங்க, எனக்கு பிடிச்ச சீனில் ஒரு சீன் அது. அதாவது இவர் படத்தில் வந்து எனக்கு நான் தைரியமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ராமாவை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கேரக்டரைசேஷனு ரொம்ப லவபிளாக இருந்துச்சு. அந்த பொண்ணு ரொம்ப அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னொருத்தர் சொன்ன ஃபீட்பேக் வந்து, அந்த பொண்ணு என்னையான்னு நினச்சிட்டு இருந்தேன், படம் பார்க்கும்போது அவ்வளோ லவ்லியாக இருந்துச்சு. அந்த கப்பல் பார்க்குறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அவரது வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப துள்ளலாக உங்களுக்கு காதல்லாம் திரும்ப மலரும். பட் நீங்கள் சொல்லுங்க. நானும் அண்ணன் படம் பார்க்கல, பள்ளியில் வாங்கல. இல்லை இல்லை இல்லை, அதான் எனக்கு பர்சனலாக படம் பார்த்தோன்னே இவங்க 2 பேரையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அது இருந்துச்சு. ரொம்ப யூனிக், பர்சனலாகவும் பழகி இருக்கிறதுனால சொல்கிறேன். ரொம்ப இண்டிவிஜுவலாக ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸ் 2 பேரும். ஸோ எப்படி அவங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ் அவங்க ஸ்கிரிப்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு இன்னும் அதை நான் பார்த்துட்ருக்கேன். எஸ்பெஷலி விக்னேஷ் வந்து அவரோட இன்டர்வியூஸ் எனக்கு அவ்வளோ நான் பார்ப்பேன் உட்காந்து. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவரோட இன்டர்வியூஸ் பார்த்தேன். இன்டர்வியூஸ் பார்த்துட்டு தான் எனக்கு படம் பார்க்கணுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக. இல்லை, எனக்கு என்னன்னா இந்த ஹீரோஸை நம்ம பில்ட் பண்ணுறோம்ல, மணிகண்டன் கவினை நான் கான்டெம்பரரிஸாக பார்க்குறேன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வி ஆட் தட் வெயிட்டேஜ் டு டைரக்டர்ஸ் ஆல்சோ. நைஸ் கண்டென்ட். அதுதான் சொல்றேன். அப்சல்யூட்லி ஐ அம் சாரி இஃப் ஐ அம் டைப் காஸ்டிங் யூ, பட் ஒரு ஜிவிஎம் கிட்ட இருக்கிற ஒரு சொஃபிஸ்டிகேஷன் உங்க கிட்ட இருக்கிறதுனால something that I take it as a very good compliment. நீங்க வந்து இங்கிலீஷ் பேசுறீங்க. இல்ல, எனக்கு எனக்கு அவர் வந்து மோர் ஆஃப் ஃபின்ச்சர் தான் எனக்கு ஞாபகம். ஸோ ஃபின்ச்சர், டேவிட் ஃபின்ச்சர் மாதிரி எனக்கு அந்த படங்கள் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஃபின்ச்சரோட அந்த மாதிரியான இதுல பொறுத்தொழில பார்க்கும்போது அண்ட் நீட்லி பேக்கேஜ் வர அந்த ஃபிலிம். ஒரு எதுவுமே வேஸ்ட்டாக ஷூட் பண்ணாமல் ஒரு சீன் கூட எக்ஸ்ட்ரா எதுவுமே எக்ஸஸாக இல்லாமல் அந்த ஜானரை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அந்த ராட்சசன் மாதிரி ஒரு படம் இருக்குங்க நம்மளுக்கு ரெஃபரன்ஸாக, அதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்கார்றதே பெரிய விஷயம். அதை ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு. அண்ட் குட் நைட் வந்து இந்த குட் நைட்லேருந்து அவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை ஈஸியாக ப்ளோ பண்ணி படம் பண்ண முடியும் அப்படின்றது கம்ஃபர்ட் வச்சு. ஆமாம். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இந்த படங்கள். அப்படி இருக்கப்பட்ட நிறைய நான் ரிவ்யூஸாக பார்த்தேன், சீன்ஸ் சிலதெல்லாம் பார்த்தேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். கொஞ்சம் படம் ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு இது போயிட்டு இருக்கு. அந்த எனக்கு இன்னொரு படம் சின்னதா என்னோட அசோசியேட் பண்ணுவேன். ஸோ அதுல இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த பாருங்க. ஏன்னா கமிங் பேக் டு வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு எம்பசைஸ், இந்த ஆண்டு வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா we've had some
பிக்கெஸ்ட் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த தமிழ் சினிமாவோட ஜிடிபி ரேஞ்சிலலாம் பேசணுன்னா கடந்த 10 ஆண்டுகளில் பண்ணாத இண்டஸ்ட்ரி ஹிட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 படம் இந்த ஆண்டு. அப்படி ஸ்டார் ட்ரிவனாக இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இப்படி வந்து நல்ல மலையாள படத்தை தமிழில் பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் ஒன்று வந்திருக்கு. நல்ல படங்கள் தமிழில் பார்க்கும்போது நான் தான் இன்வென்ட் பண்ணேன். பட் 4-5 பேர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல மலையாள ஃபில்மை தமிழில் பார்த்தோம்னா குட் நைட் பார்க்கும்போது என்னன்னா ஒரு வேஃபர் தின் ஸ்டோரி லைன், ஆனால் பிரமாதமாக அதில் ஒரு ட்ராமா. ஐ திங்க் ஒரு கேஸ் ஸ்டடி ஜஸ்ட் அதுதான் அதுக்கு மேலே அதுக்கு ரிவ்யூவே வேணாம்னு நினைக்கிறேன். ஒரு ரோடு கிராஸ் பண்ணுற சீன்லாம் பயங்கரமாக இருக்குங்க, அதில் அவ்வளோ லைஃப் இருக்கும். அண்ட் டாடாவோட ஃபஸ்ட்டு ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ அந்த அப்படியே சஸ்டெயின் பண்ண விட்டு திஸ் இஸ் மை படத்தோட ஸ்டோரி வேர்ல்டுன்னு சொன்னது. இருக்கப்பட்டில் வந்து எனக்கு ஃபார் மீ வந்து பிக்கஸ்ட் டேக்கே என்னென்னா விக்ரம் பிரபுவோட கெரியரில் பெஸ்ட் படம் இருக்கப்பட்டு தான். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ கண்ட்ரோல்டாக அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக எல்லாமே ஹெவி. சும்மா அவங்க ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வந்து லிஃப்ட் வரைக்கும் வந்து பாசிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இருந்தாலும் அப்படியே ஒரு கோச்சிக்காமல் ஒரு கோவம் காமிச்சிட்டு கிளம்பி போவார். அண்ட் எப்போவுமே லவ் டுடே வந்து ஃபார் அந்த ஆர்வக்கோலார் ஸ்டேஜில் இருக்கிற லவ்வர்ஸ், இருக்கப்பட்டு ஃபார் நியூலி மேரிட் பீப்புள்ன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ சோஷியல் கமெண்ட்ரி ஆன் சர்டன் திங்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ எனக்கு இன்னும் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த நாட்டை சூஸ் பண்ணதுக்கான அதை நான் எல்லாம் ரவுண்டப்பில் வருவேன். அது நான் ஒன்று கவலையப்படாதீங்க. இவர் என்ன ஆங்கர் வேலை பண்ணிருக்காரு, பரவாயில்ல விடுங்க. ரொம்ப நாள் எப்பயாச்சும் ஒருத்தர் யூடியூப் இன்டர்வியூ வராரா, அதனால ஜாலியாக இருக்காப்ல, அப்படியே ஃப்ரீக் அவுட் பண்ணுங்க, நல்ல விஷயம். ஸோ இந்த நாட் ஃபஸ்ட்டாக இருக்கப்பட்டுன்னு ஒன்று பண்ணணும், டாடான்னு ஒன்று பண்ணணும், குட் நைட்னு ஒன்று பண்ணணும், பொறுத்தொல்னு ஒன்று பண்ணணும், ரைட்டர்ஸ் ஒன்லைன் ஆர்டர் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நாட்டாக இதை பிடிச்சி போயிடலாண்டா அப்படின்ற அந்த தருணத்தை மீண்டும் நினைவுபடுத்தி. இல்லை, நான் நிறைய இடங்களில் சொன்ன மாதிரி வேட்டையாடு விளையாடு தான் அந்த படம் பார்த்தது பயங்கரமான இம்பாக்ட் எனக்கு. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுன்றது ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது. பட் நாங்கள் இந்த தாட்டு வரும்பொழுது இந்த சீரியல் கில்லர் குவிக்லி இன்டரப்ட், பிகாஸ் வேட்டையாடு விளையாடுல வந்து வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், விக்டம்ஸோட ஏரியாவும் இருக்கும். பட் நீங்கள் ப்ரொசீஜரலாக ட்ரீட் பண்ணதுக்கான காரணம் இல்லை, அதுதான் எப்படி வித்தியாசப்படுத்துறதுன்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். அண்டு நாங்கள் இது யோசிக்கும் பொழுது அந்த சீரியல் கில்லர் ஃபீவர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அந்த டைமில். ஸோ அதனால பண்ணிட்டு இருந்தோம். தென் அகெயின் ராட்சசன் வந்தது. சரி, இதுலேருந்து எப்படி வித்தியாசப்படுத்தலான்னும் போது ஒரு விஷயம் நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டது வந்து இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் த்ரில்லராக இருக்கணும். பொதுவாக த்ரில்லர்ஸில் கேரக்டர்ஸ் எதுவும் லேர்ன் அண்ட் க்ரோன்றதுனால ஆர்க் இல்லாமல் இருக்கும். ஒரு கேரக்டர் ஆர்க்கோட ஒரு த்ரில்லர் பண்ணலாம் அப்படின்றது தான். பியூர்லி ஃப்ரம் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுலேருந்து ஒர்க் பண்ணலாம். ஹலோ, உங்களுக்கு நாட்டா உங்களை மாதிரி ஆளுங்களாம் பார்க்கும்போது ஜென்ரலாக இப்போ ஒரு படம் பண்ணணுன்னு முடிவு பண்ணது தான். அப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் என்னென்னவோ பண்ணலாம். ரொம்ப அந்த டைமில் சுற்றி இருக்கவங்களுக்குலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அது இருந்துகிட்டே இருந்துச்சு, எல்லாரும் புலம்பிகிட்டே இருந்தது. சரி, அப்போ அதை பற்றி நீங்கள் ஜாலியாக தான் இருக்கீங்க, அது எனக்கு தெரியும். நம்ம எப்பயுமே ஜாலி தான். அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது சரி அதை பற்றி ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது அப்படிதான் இல்லை, 4 பேருக்கு சும்மா சொல்லிட்டு இருக்கோம், படத்துல சொல்லிடலாம் அப்படின்றது தான். அராஜகம் பண்றாப்ல. நான் இந்த क्वेश्चन முதல்ல எனக்கு வரவே இல்லை. உங்க 3 பேரும் நான் ஆமா, அது இல்ல, நீ கடைசில சொல்லு. கடைசில வேணும்ட்டே தான் தனியா ஒரு க்ளோஸ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா நீ ரொம்ப அந்த சின்ன தம்பி, நான் குட்டி பையன்ற மாதிரி பிஹேவ் பண்ற, நான் அப்புறம் செய்றேன். இது சொல்லிடு. சொல்லியிருக்கேன். ஐ மீன் எங்கள் அண்ணன் பயங்கரமாக கொரட்டை விடுவார். ஸோ அங்கே தான் மோர் பர்சனல் இஸ் மோர் கிரியேட்டிவ்ல எனக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது எங்கேயாவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். மோர் பர்சனல் இஸ் மோர் கிரியேட்டிவ். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு படம். அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் என் வாழ்க்கையில் இருந்த இப்போ மோகன் வந்து பெரும்பாலும் நான் தான். ஸோ அந்த படியில் சறுக்கிட்டு போகிறது அந்த விஷயங்கள் தான். ஸோ தாத்தா பாட்டி வந்து இல்லை, அது அந்த பொண்ணை மட்டும் பார்க்கல, பாசிங்கில் போயிட்டேன் ஸ்கூல் டைமில். அந்த பொண்ணை பார்த்துருந்தா என்ன ஆகும் தான் க்யூட் மீட் எழுதுனேன். ஸோ மீதி அந்த என்ன இப்போ தாத்தா பாட்டி கேரக்டர் வந்து எங்கள் தாத்தா பாட்டி, அப்புறம் எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க, ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க. அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது தனியாக ஒரு 6 மந்த்து ஹாஸ்டலில் இருக்கும்போது, ஐ மீன் ரூம் எடுத்து தங்கியிருக்கும்போது கீழே ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்துக்கிட்ட விதம் தான் இந்த விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி என் வாழ்க்கையில் கடந்து போன விஷயம், நம்ம கேட்குற விஷயங்கள், நேராக பாதித்த விஷயங்கள். இப்போ இந்த ப்ரெக்னென்சி இஷ்யூ வந்து எங்கள் அக்கா ஃபேஸ் பண்ணாங்க. அந்த தைலம் விஷயங்கள்லாம் அவங்க பேசின விஷயங்கள் தான் எனக்கு அவ்வளோ பாதிச்சுது. ரமேஷ் திலக் வந்து உடஞ்ச சீன்லாம். ஸோ இதெல்லாம் சுற்றி நம்மளை, ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ள கேள்விகளை கேட்க வைக்கும், நம்மளை சிந்திக்க வைக்கும். ஸோ அதெல்லாம் கதை எழுதும்போது இந்த விஷயங்கள்லாம் இங்கே தான் தொடங்குச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலான ஃபிலிம் தான் குட் நைட். டேக் அவே அகெயின் படங்கள் திரும்ப திரும்ப விஷுவல் வரும்போது விக்ரம் பிரபுஸ் பெர்ஃபார்மன்ஸ் மொமெண்ட்டாக வந்து
பர்ஃபார்மன்ஸ் தாண்டி விதார்த் அவர் எனக்கு பிடிச்ச 4 சீன் ஃப்ரம் 4 ஃபிலிம்ஸ். விதார்த் அவரோட மோனோலாகு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் நான் ஒரு மாதிரி ஹேட் பண்ணிட்டே தான் இருந்தேன். டக்குன்னு என்னடா இருந்தாலும் இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிட்டானே, நீ சாரிடா மன்னிச்சிட்டேன்டா, அந்த ஜோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அசோக் சுடுற இடம், அது வந்து ஒரு அந்த கன்னை ஹேண்டில் பண்ண அப்படி காலை வச்சு திருப்பி நின்று அடிக்கும் போது அது ஒரு பிளாஸ்ட்டு. குட் நைட்டில் வந்து மீம்ஸாக நம்ம நிறைய எனக்கு என்னென்னா அந்த லைட் ஹார்ட்டடாக எல்லோரும் எமோஷ்னலாக ஏதாவது ஒரு சீன் சொல்லலாம். எனக்கு இதுதான் காண்டுன்ற மாதிரி ஒன்று சொல்லுவார்ல அங்கே கிளம்பி போகும்போது, அது கடைசி வரைக்குமே எனக்கு அது மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கொமராட்ரி, ஒரு எங்கள் அக்கா ஹஸ்பண்டும் எனக்கு ஃபிட்டு தான், ஆனால் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஜோனு. டாடாவில் வந்து குறிப்பாக அந்த வாஷ்ரூம் சீக்வன்ஸு உள்ளே போயிட்டு வெளியே வர்றது, எனக்கு குறிப்பாக அந்த டைலாக் ஞாபகம் இல்லை. கவின் கிட்ட இருக்கிற அந்த ஒரு அல்ட்ரா கூல் ஆட்டிடியூட் பிளேட் அ ஹியூஜ் ரோல் இன் கேரிங் த ஃபிலிம். இவங்க தனியாக வந்து ஒரு ரூமில் தங்கி ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ளே நடக்கிற கான்ஃப்ளிக்ட் வந்து ஐ திங்க் அது ஒரு 40 வயசு ஆள் எழுதுகிற சீன் மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ யங்ஸ்டர்ஸ்லாம் இப்படி கம்மிங் ஆஃப் ஏஜாக இவ்வளோ ஸ்லைஸ் ஆஃப் லைஃபாக ட்ரீட் பண்ணலான்னு. உங்கள் படம் ஜெயிச்சது வந்து எவ்வளோ ஒரு பெரிய அஃபர்மேஷனை கொடுக்குது, என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு உங்களுக்கு? இன்னும் ஐ டிட் சம்திங் ஒரிஜினல்ரா அண்ட் இட் கேவ் மீ சக்ஸஸ், ஸோ அப்படின்ற இந்த அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரிஜினல் வார்த்தை யூஸ் பண்ணதுனால அதுக்கு ஒரு மரியாதை உண்டு என்றைக்குமே. ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது இந்த படம் வந்து ஒரிஜினல் தான். நம்ம ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெஃபரன்ஸ் தான், நம்ம சும்மா கூட எதையும் பார்க்குறதில்ல. அதுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குல்ல, அது வந்து நமக்கே தோணும்ல, ஆஹா நம்ம அந்த 2 சீன் அங்கேருந்து பார்த்துட்டோம், இன்ஸ்பயர் ஆகிட்டோம்னு சொல்லி. அது இல்லாமல் அது ஒரு கம்ப்ளீட்டாக இது என்னோடது, எனக்கு கிடச்சிச்சு அப்படின்றதுக்குல அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அதுதான் அது தாண்டி கரெக்டாக நம்ம ஒரிஜினலாக எழுதுனா கூட வந்து சில நேரத்தில் அது சரியாக வராது, சில நேரத்தில் சரியாக வரும். அது எல்லாமே ஒர்க் ஆகும்போது இல்லை, அதுக்கான மரியாதை, பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வருது. அடுத்து நமக்குன்னு ஒரு மார்க்கெட் வைடாக ஓப்பன் ஆகிறது, நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஃபாலோ, இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அதை நம்பி நம்ம அடுத்து இன்னொரு படத்தை இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமோட பண்ண முடியும். அதான் இப்போ நமக்கு ஒரு வாய்ஸ்னு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் அது ரொம்ப இண்டிவிஜுவல். கரெக்டாக நம்ம கைரேகை மாதிரி அதை ஓரளவுக்கு தான் உங்களால் ட்வீட் பண்ண முடியும். அது நிறைய பேருக்கு பிடிக்குதுன்றது வந்து பயங்கர ரிலீஃப் தான் எனக்கு. ஓகே, நம்ம யோசிக்கிறது புரியுது, நம்ம ரசிப்பாங்கன்னு நினச்சி பண்ணுற விஷயங்கள் தே ஆர் கரெக்டாக என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப் அண்ட் அகெயின் ஒரு பொறுப்பும் கூட. ஸோ அடுத்த படம் வந்து அது அந்த லேர்னிங்லாம் எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்றது வெரி ரிலீவ். தட்ஸ் அ கிரேட் திங். பிகாஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த கதை எப்போ போய் எழுதுனீங்கன்னு தெரியல, பட் விக்னேஷ் had been spitballing the idea for a really long time and was waiting for the right kind of time to do this film. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நீங்கள் இந்த மாதிரி வேறு சில கதைகளை தேட்டரில் பார்க்கும்போது இருக்கிற படப்படப்பு, இந்த ஜானரை எவனா தொடாமல் இருக்கணுமென்ற ஐ திங்க் அது ஒரு தனி வேர்ல்டு இல்லை ஃபார் அ ஸ்டோரி டெல்லர். அது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ இவரோட கதைக்கு நான் இவர் வந்தோன்னு கேட்டேன், உங்கள் படம் ஏன் ஓடிச்சுன்னு நினைக்கிறீங்க கேட்டேன். அவர் 2-3 நிமிஷம் சொல்லிட்டே இருந்தார். பட் இன்னும் அதுக்குள்ளே தான் நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க. அதனால் என்னன்னா எனக்கு என்ன தெரியுமா, இப்போது ஒரு பேரண்டிங் பற்றின ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல, நம்ம எடுத்த உடனே வந்து இப்போ சாட்டை படம்லாம் வந்திருக்கு, ஒரு ஸ்கூலில் எப்படி பசங்களை வளர்க்கணும் அதெல்லாம் இருக்குல்ல. இந்த மனுஷன் ஒரு த்ரில்லரில் ஒரு இதில் பண்ணிட்டு போயிட்டார். எப்படி ஒரு குழந்தை, எனக்கு வந்து இந்த படம் வந்து த்ரில்லர் சஸ்பென்ஸ்லாம் இல்லை, அது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அது மட்டும் பண்ணியிருந்தாருன்னா நான் வந்து ஒரு 2 மணி நேரம் பார்த்துருப்பேன். அந்த 2 மணி நேரத்தை மட்டுமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போயிருப்பேன். அதுக்கப்புறம் இவரை பற்றி நான் ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டேன். விநாயகர் ஞாபகம் வச்சுக்க போகிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், எப்படி பேரண்டிங் பண்ணணும் அதை வந்து இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்றது தான். அதுதான் எமோஷன் தான் சினிமாவா தலைவா? அவர் சொன்னதுலேருந்து எடுப்போம். ட்ராமா எந்த அளவுக்கு பேக்கேஜிங்கை தாண்டி ட்ராமா இது. இப்போ இதுக்குள்ளே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவர் படுற கஷ்டம்னு ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் அந்த பொண்ணியுமே கேரக்டர் கில் ஆகாமல் கடைசியில் அவளுக்கு ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட் வச்சு உங்கள் கதையில் வந்து சிறா கொரட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா செகண்ட் ஹாஃப் எப்போ நகர்த்த போகிறேன்னு பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற டைனமிக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு ட்ராமா ஐ திங்க் இப்போ எல்லாத்தையுமே கிரிஞ்சுன்னு சொல்கிற ஒரு மில்லினியல் க்ரௌடுக்கும் தான் படம் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ட்ராமாவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ட்ராமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் சொன்னேன், இவர் ட்ராமா பண்ணதுனால நான் சொல்கிறேன், பார்த்தேன் குட் நைட்டில். இவருக்கு தைரியம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. இப்போ ஒரு சீன்லலாம் அந்த ரொம்ப சைலன்ஸில் வந்து பால்கனி நின்றுட்டு ஏதோ இது பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் வந்து நீங்கள் தைரியம் இல்லைன்னா பண்ணவே முடியாது. அதுதான் ட்ராமா. இப்போ நீங்கள் நான் எல்லாருமே எமோஷன்ஸ் தான். கரெக்டாக, ட்ராமா தான் லைஃப். நமக்கு எவ்ரிடே நமக்குள்ளே எமோஷன்ஸ் க்ரோத் பண்ணி தான் இருக்கும். இவர் படத்தில் வர மாதிரி மொமெண்ட்ஸ் லைஃப்பில் ஏதோ ஒரு டைம் 2 டைம் நமக்கு அமையும். அதுக்குள்ளேயுமே ட்ராமா இருக்குது. இதுதான் ட்ராமா தான் லைஃப். அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவர்லேயே இப்போ ரமேஷ் திலக்லாம் பண்ணதெல்லாம் பார்த்தா அவங்க வாழ்றதுக்கான காரணம் என்ன, டைரக்டர் ஸ்பேஸ் கொடுத்துரும்போது வாழ்ந்துடுறாங்க.
இவர் ஹரி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், பயந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயம் ஆக்டர்ஸ்க்கும் தெரியும். இது ஒழுங்கா வருமா வராதான்னு இவர் பயந்தாருன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்களால அத பண்ண முடியாது. அவங்க உண்மையாலே அத ஃபீல் பண்ண வைக்கிறது தான் அவரோட சக்சஸ். அந்த அந்த ட்ராமாவ வந்து ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணம், இவங்க அந்த ஸ்பேஸ அழகா குடுத்துருவாங்க ஒரு டைரக்டரா. அப்பதான் இவங்க டவுட்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா கொலாப்ஸ் ஆகும். ட்ராமா பற்றி பேசுகிறோம் இப்போது. பட் ஐ திங்க் பிரோஜனமாக இருக்கணுன்ற பெர்ஸ்பெக்டிவில் எப்பவுமே வீடியோஸ் அட்ரஸ் பண்ணுவோம் தலைவா. அந்த ஏரியாவுக்கு வர நான் முயற்சிக்கிறேன். ஒரிஜினலாக ஐ திங்க் ஒரிஜினலாக ஒரு படம் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது, ஆக்டர்ஸ் உங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க, உங்களது மல்டி ஸ்டாரர், அது டோட்டலாக வேறு பால் கேம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு தெரியல, அதை பற்றி நம்ம பேசுவோம். இவங்க 2 பேரையும் நான் கான்டெம்பரரிஸாக பார்க்குறேன். மணிகண்டனையும் கவினையும் வந்து நம்ம வெரி ஸ்ட்ராங் கான்டெம்பரரிஸ், நெக்ஸ்ட் செட் ஆஃப் யங் ஹீரோஸாக ஐ எம் சீயிங் தெம். அசோக் அஃப்கோர்ஸ் லீக் பிகர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ how did your stars help you realize your vision னு வச்சுக்கலாமா? Let's not even call them stars, say actors. எந்த அளவுக்கு அசோக் அண்ட் கவின் அண்ட் மணி helped you bring your vision to life? ஏன்னா அவங்கள நம்ம சபை நாகரிகம் கருதி தேங்க் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், சின்னதாக ஏதாவது ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு டீட்டெயில் that really gave life to your vision ஒன்று இருக்குல்ல, something if you can, See, as directors-ஆல ஆக்டர்ஸோட ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டை சம்பாதிச்சாதான் ஒரு படம்ன்றது ஸ்மூத்தாக போகும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன சொன்னாலும் ஆக்டர்ஸ் தான் ஃப்ரண்ட்டில் இருக்காங்க. தே ஆர் த ஒன் செல்லிங் த இல்யூஷன். ஸோ அவங்களுக்காக தான் பெரும்பாலுமான ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. ஸோ ஐ திங்க் அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதில் சொல்லணும், இப்போ ஷரத் சார் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் இல்லையா? அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனில் அவர் வந்து அந்த பையனை பார்த்து கண் கலங்குற சீனுன்றது நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தால் அந்த சீன் வந்து அந்த கோல்டன் லைட்டில் தான் எடுக்கணுன்றது. ஏன்னா படத்தில் ஃபுல்லாக அந்த டார்க்லேயே போயிருக்காது, அங்கே ஒரு கோல்டன் லைட் வேணுன்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஸோ அது பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியும் அந்த லைட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ அந்த ஷாட் எடுக்கும் பொழுது கேஆஸ், ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அப்சல்யூட் கேஆஸ். அவன் கத்துறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான், 100 பேர் கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் இவர்கிட்ட போகிறேன், நான் டென்ஷனு போயிட்டு கிட்ட போகிறேன். அவர் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். அவ்வளோதான் சொன்னேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீ முன்னாடியே சொல்லிட்டேன் நான் பார்த்துக்கிறேன்ட்டு. எடுத்தோம் ஒரு சின்ன பொஷன்னு, அது உள்வாங்கி அவர் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார் சிங்கிள் டேக். ஸோ இந்த இவ்வளோ கேஆஸை வந்து இன்விசிபிள் ஆக்குறாங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் ஆக்டர்ஸ். ஏன்னா அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ இருந்தாலும் அதை கரெக்டாக வாங்கி முன்னாடி பின்னாடி என்னன்றதை புரிஞ்சு பண்ணுறது. எனக்கு ஏன்னா அசோக் செல்வன் வந்து ஒரு பெரிய அசெட் எனக்கு. அது நாங்கள் எடுத்த நேரங்கள், எடுத்த இடங்கள், கேரவன் போகாமல், அது ஃப்ரெண்டு எல்லாருக்குமே பண்ணுறது தான் ஷோக்கு. எனக்கு ஃப்ரெண்டுன்றதுனால எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட். என்னன்னாலும் பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் நேராக போய் சொல்கிறது, அதை புரிஞ்சு நடிச்சு கொடுத்ததெல்லாம் வந்து ஐ திங்க் ஆக்டர்ஸ் ரைட்லி தே டேக் a huge chunk of the limelight because that is a different dynamic. Yeah, it's true. They actually offer to the pie. ஆமா they do. நான் மணியனை பற்றி சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி தான். ஏன்னா ஆக்சுவலி நான் ஃபேன் தான். ஏதாவது அடிக்கடி அண்ணன் திட்டிகிட்டே இருக்கும் ஸ்பாட்டில் கூட. நான் காதலும் கடவுள் அந்த முரளி கேரக்டர் தான் நான் பார்க்கும்போது, அதுவும் சேது நான் ஃபைட்டுக்கு போகும்போது அண்ணா மழை வர மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு அண்ணன் திரும்பி பார்ப்போம். அங்கே தேட்டரில் நான் தனியாக கிளாப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸோ அங்கே ஆரம்பித்தது தான் அவரோட இது. அவர் கூட பழகும்போது எனக்கு பெரிய டேக்அவேவாகவும் ஃபர்ஸ்ட் ஆக்டரை தாண்டி பர்சனாலிட்டியாக நான் என்ன பார்க்குறேன்னா, சக்ஸஸ் மேலே இருக்கிற ஒரு ஹை சக்ஸஸ் நோக்கி நம்ம ட்ரிவன் பண்ணுறோம்ல, அது அப்படியே எனக்கு உடஞ்சிருச்சு அவர் பார்க்கும்போது. ப்ராசஸ் மேலே இருக்க அந்த லவ், அந்த ஒரு அந்த டிட்டர்மினேஷன் இருக்குல்ல, அது அவரோட பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸ் வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு நான் படத்தோட சக்ஸஸ் மீட்லி சொன்னேன். அதுக்கான திட்டினார். நான் மேபி உங்கள் கூட ட்ராவல் பண்ணலேன்னா மேபி இதை ஹையாக எடுத்துகிட்டு போனோம் என்னமோ இந்த சக்ஸஸ். எனக்கு அவர் தொடர்ந்து அவரோட விஷயங்களை, அவர் சக்ஸஸ்க்கோ எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். நீங்கள் அவரோட ட்ராவல் 13 இயர்ஸில் அதுக்கு மேலேயே இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே. ஆனால் எது பண்ணும்போதும் அதை தொடர்ந்து அதை அவ்வளோ அவர் பண்ணும்போது வெறி இருக்கும். லிட்ரலி எனக்குலாம் பயமாக இருக்கும், வெறி இருக்கும். அண்ட் கம்பேக் டு ஆர்டிஸ்டாக பார்க்கும்போது பேசிக்கலி இஸ் அ ரைட்டருங்கும் போது கதையை எனக்கு சொல்லும் போது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு கதை. ஸோ ஒரு எக்ஸ்டெண்டில் கொடுக்கும்போதே எப்படி ரிஜெக்ட் ஆகிடுன்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இதாகல. அது மாதிரி கொடுக்கும்போது அண்ணன் படிச்சுட்டு பியூட்டிஃபுல்லாக இதில் இருக்கிற நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் இதெல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணிட்டாருப்பான்ற ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட் டைம்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது எங்கே எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அவங்களோட சீன்ஸை சைக்கலாஜிக்கலி இம்பார்ட்டன்ஸாக பார்ப்பாங்க அவங்க ஒரு சீனில் இருக்கும்போது. இப்போ மணியனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இப்போ அந்த சீனில் ரமேஷனை ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த இடத்துல சீனே இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து டைலாக் நம்ம கொஞ்சம் டைனமிக்ஸ் சின்னதாக வேறு ரீசனுக்காக சேஞ்ச் பண்ணக்கூட, விநாயக் எதுக்காக சேஞ்ச் பண்ணுறீங்க, ஐ மீன்
நான் டைலாக் இல்லைன்னு இல்லை அப்படிலாம் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா ஓகே நான் அது நினைச்சு பண்ணலாம், நீங்க பண்ணாதீங்க, நீங்க உங்க டைனாமிக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்குள்ள பண்ணுங்கன்ற. ஐ திங்க் ஹி கம்ஸ் ஃப்ரம் a ரைட்டர் பேக்ரவுண்ட்ன்றதெல்லாம் மேபி அந்த ஒரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பேஸ் இருக்குல்ல. இல்லாட்டி இப்போ நான் அடிக்கடி எதை சொல்லிட்டே இருப்பேன், இப்போ என்டையர் கேரக்டர்ஸும் ஏன் பிடிச்சதுன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் எனக்கு சொல்றதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. டைம் இந்த சென்ஸ் ஸ்க்ரீன் ரைட்டிங்ல இப்போ இவங்களுக்கு இந்த சீன் பண்ணும் அப்படிங்கிற எந்தவித அடிஷனல் எனக்கு பேர்டன்ஸ் இல்லை. எஸ்பெஷலி மணியனை பொறுத்த வரைக்கும் இது கீனா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் பெர்ஃபார்மிங்காக எனக்கு 35 days ஷூட் பண்ணோம். ஸோ நிறைய லைவ் லொகேஷன்ஸ். இப்போ அந்த ரோட்டில் நீங்கள் சொன்னீங்க, ரோட்டில் கட்டையில் ஏறி உட்காந்து போகிற சீன் ஹெவி டிராஃபிக்கில் தான் எனக்கு வேணும்ட்டேன்னா, பிகாஸ் நம்ம பட்ஜெட்டில் அந்த டிராஃபிக் பாசிங்கை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 8:30 ஷூட் பண்ணலாம், என்டையர் டிராஃபிக் இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது, இல்லாட்டி க்ரௌடு இல்லைன்னா நம்மளால அவ்வளோ லைவாக இருக்காது. நான் அண்ணா ஓகேன்றுச்சு. எனக்கு 15 minutes தான் டைம் இருந்தது. பேட்ரோல் வேற வந்துடுச்சு. அந்த டைம்ல தான் அந்த டிவைடர் ஹைட்டா இருந்தது. கட்டையில ஆக்சுவலி பாஸ் ஆகி போற மாதிரி தான் இருந்தது. நம்ம சம்டைம்ஸ் லொகேஷன் வில் கிவ் த சில ஐடியாஸ் கொடுக்கும். கட்டையில ஏறி உட்காந்தா அதுக்கு முன்னாடி தான் சர்க்கிட் வர வந்திருப்பாரு. ஸோ டப்புன்னு டிஸ்கஸ் பண்றோம். 15 minutes தான் இருக்கு, பேட்ரோல் வந்துருச்சு. அங்க சறுக்கிறதே அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த லொகேஷன்ல கட்டை ஹைட்டா இருந்தது. ஸ்கிரிப்ட்ல பண்ணாலும் சர்க்கிட் இருந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து கட்டையில ஏறி உட்கார்றது வந்து இல்ல. லைக் அது பாசிங்ல போகலாம் அப்படின்னா அண்ணன் கரெக்டாக வர. இப்போ நான் டப்பிங்ல இது போட்டுடலாமா வேணா சூப்பர்னா, நான் போலீஸ் வந்துடுச்சு, டிராஃபிக் ஹெவி ஆயிட்டு மனுஷன் டப்புன்னு உள்ள பூந்து ஏறி உட்காந்துட்டான். ஒரு லாரி இப்படி பாசிங் ஆயிடுச்சு. அது ஷார்ட்லயும் இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் ரியாக்ஷன் எல்லாம் இருக்குன்னா, டேய் பாசிங்ல போதுற லாரி அப்படின்னாரு. எனக்கு என்னன்னா, எனக்கு அப்போதான் நமக்கு இன்னும் கிரியேட்டிவா ஷார்ட் விஷயம் தோணல. எனக்கு ஓடிஎஸ்ல இந்த 2 ஆங்கிள் அவங்க நிக்கிறது தான் நல்லா இருக்கும்னா, எனக்கு நீங்க கட்டையில உட்காந்து இருக்குன்னு கேமரா ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்பதான் போறாப்புல திரும்ப பண்ணும். போலீஸ் வேறு வந்துருச்சு. ஸோ இந்த பேர்டன்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே டேக் அவே பண்ணிப்பாங்க. லைவ்ல பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லலாம். பட் பர்டிகுலரா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சடனா ஸ்ட்ரைக் ஆகிற விஷயங்கள். பிரதர், ரைட் ஃப்ரம் ஹிஸ் ஹேர் டு ஹிஸ் ஆட்டிடியூட் டு அவரும் வந்து ஒரு நாயகன் உதயமாகிறான் அந்த ஃபேஸ்ல இருக்காப்ல. ஸோ கவினோட வாட் ஹி ஆடட் டு தி ஃபிலிம் ஒன்று இருக்குல்ல. அதான் ரைட்டிங்ல எனக்கு எழுதும் போது ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ நான் ரொம்ப ஆர்டிஸ்டை ட்ரஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு என்னென்னா, எப்பயுமே நான் யோசிச்சதை விட அவங்க பெட்டராக பண்ணிவிடுவாங்க, சரியான ஆக்டர்ஸை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு. ஸோ கவின் மேலே எனக்கு பேசிக்காகவே ஒரு நல்லா பண்ணுவான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. அது எல்லாமே இருந்துச்சு. என்ன சொல்கிறது, பிரம்மாண்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு ஆர்டிஸ்ட் மட்டும்தான். எனக்கு இப்படி அப்படின்னு சொல்ல தெரில, மேபி இன்சிடெண்ட்டாக சொல்கிறேன் நான். அந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்து குழந்தைய தூக்குற சீன் ஒன்று இருக்குல்ல, அந்த சீன் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷாட். அது ஸ்டெடி கேமில் போட்டு எடுத்தோம், கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அந்த ஷாட். மொத்த சீக்வன்ஸுமே ஐ மீன் எடுத்து தூக்குற வரைக்கும், கையில் வந்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் பிடிச்சிட்டாங்க, பட் கீழே உட்காந்து அழுது பண்ணுற வரைக்கும் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். எனக்கு என்னென்னா, அது இன்னொரு 1 more போக எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு இருக்க மாதிரி இருந்துச்சு. டிஓபி என் கூட சண்டைக்கு வரான், எனக்கு இன்னொன்று வேணும், கவினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவான்ட்டு. பட் இதோட பெட்டராக ஒன்று கிடைக்கும், பட் இது எனக்கு கிடைக்காது. எனக்கு என்னவோ தோணுச்சு, அது ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு தோணுச்சு எனக்கு, அது கவின் மேலே போயிடும், ஆடியன்ஸ் கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கால் எடுத்து நாங்கள் மூவ் பண்ணி விட்டோம். இந்த கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு சொல்கிற வரைக்கும் யாருமே என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் சொன்னதில்லை. இல்லை பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு கால் இருக்குல்ல, இமோஷன் கரெக்டாக இருக்குன்றது ஒரு இல்லை, பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னென்னா, நிறைய விஷயங்கள் நான் அப்படி ஸ்கிப் பண்ணி போவேன். செட்டில் ஒரு பேக்ரவுண்ட் ஒழுங்காக இருக்காது, இல்லை ப்ராப்ஸ் ஒழுங்காக இருக்காது. எனக்கு சில நேரங்களில் வந்து இது கவின் மேலே போயிடும், இது அப்புறம் நம்மளை போய்டுன்ற ஒரு கால் எடுக்க வரும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் ஃப்ளாஸே அவங்க சொன்னது தான், சில இதெல்லாம் இன்விசிபிள் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஐ திங்க் அதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க நிறைய. இப்போ ட்விட்டரில் உங்கள் பாட்டு ஹெவியாக போயிட்டு இருக்கு, இந்த டிரான்சிஷன் ஷாட்டில் வந்து 2 பீரியட்ல அந்த கால் சரி, அது முன்னாடியே எடுத்தாச்சு. எனக்கு இவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது படத்தில். இந்த சாங் வந்து வைக்கிறோன்றது ரொம்ப ஃபர்தராக தான் அதை வைக்கணுன்றதை டிசைட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே, எங்கெல்லாம் பாசிபிளாக இவங்க 2 பேரோட ஹாப்பி மூமெண்ட்ஸை காட்ட முடியுன்றதை நம்ம யோசிக்கிறோம். ஸோ எனக்கு இந்த டிரான்சிஷன், எனக்கு எப்பயுமே இந்த டே டு நைட் டிரான்சிஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது இந்த சாங்கில் ஓரளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி யோசிச்சதே வேறு, பட் வேறு வந்து ஸோ ஒரே பாட்டு வேறு காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க. எங்க கவின் ஆடிட்டு டப்புன்னு ஒரு ஸ்டெப்பை போடுவாப்புல, கரண்ட்டுக்கு வந்துடுவாப்புல, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஐடியாவே. சின்ன மேட்டர் தான், பட் ஐ திங்க் இட் ஆடட் வேல்யூ இல்லை. ஏன்னா தட் ஷோஸ் கேரக்டர் இஸ் கோயிங் த்ரூ, கேரக்டரோட ஆர்க் அங்கே
இஸ் கோயிங் த்ரூ ஒன் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபேஸில் இருக்கான்றது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இப்போ நீங்களாம் செட் ஆஃப் ஆக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. நம்மால் வந்து ஒரு கிராமத்தையே இறக்குனாப்புல படத்துக்கு. பெரிய பெரிய செட் ஆஃப் ஆக்டர்ஸ்லேருந்து எல்லா மாதிரி டைப் ஆஃப் ஆக்டர்ஸும் அந்த கதைக்கு பிச்சிங்கில் போச்சு. ஸோ ஐ திங்க் நான் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி ஐயோ யார் பேர் இல்லாமல் சொன்னாங்களே இது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா நல்ல வேலைடா இவங்க நடிச்சாங்கடா அப்படின்ற மாதிரி. அவங்க நடிச்சதுல என்ன இருக்கும்? ஐ திங்க் ப்ராபப்லி தே வுட் ஹவ் ஸ்டுட் அவுட் ரேதர் than the drama that you are trying to. எனக்கு தெரியல. 3 பேருமே சொன்னதுல என்ன தெரியுமா? ட்ரஸ்ட் தான். ஒரு டைரக்டரை ட்ரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. அதே டைரக்டர் ட்ரஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், உங்களை வச்சு செஞ்சிருவாங்க ஆக்டர்ஸ். ஸோ ரெண்டு பிஹேவியருமே அதே ஆக்டருக்கு உண்டு. இல்லைங்க, பாதி நேரம் இப்போ சினிமான்றது ப்ராப்ளம் சால்விங், பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான். நீங்க யாரெல்லாம் ப்ரைஸ் பண்றீங்களோ அதே ஆக்டர்ஸுமே வச்சு செய்வாங்க. என்னன்னா உங்க மேல ட்ரஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ நீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்களோ அது. சரி, உங்களோட ஃபேவரட் கேரக்டர் இருக்கப்பட்டுள்ள யாரு சூப்பரா பண்ணியிருந்தா? ஃபேவரட் உங்களுக்கு ஹூ டிட் த பெஸ்ட்ன்ற மாதிரி? டிப்ளமேட்டிக் ஆள் நீங்க கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால யூ சூஸ் ஒன் நேம். ஒரு நேம் சொல்லுங்க. என் படத்துல இந்த ஆள் தான்டா பெஸ்ட், இல்ல இந்த கேரக்டர் தான் பெஸ்ட். எல்லாருமே நல்லா அதெல்லாம் சொல்லுங்கங்க. ஒரு டெஃபினட்டா இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வச்சு போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. ஏய் ஓ இன்னைக்கு இவர் போர்ஷன் தெரிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல. எனக்கு விக்ரம் டிஸ்கவர் பண்ணது தான் ரைட்டு. அப்புறம் ஸ்ரத்தா, அது கொஞ்சம் டஃப். ஸ்ரத்தா பண்ணுறது லாங்குவேஜ் பேரியர்லாம் மீட் பண்ணி பண்ணணும்ல. பைலட் இது ப்ராம்ப்டிங் கிடையாது, எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும். எனக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி அவங்க எங்களோட டீம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பெரிய சீக்வன்ஸ் பல டேக்ஸ் போய் திரும்பவும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கேட்டு அது பயங்கரமாக டிரான்ஸ்லேட் ஆகி விக்ரம் பிரபு உங்களை வந்து தேங்க் பண்ணதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவா? ஆமா, இது விக்ரமோட சீன் தான் சொல்றேன். கிட்டத்தட்ட இதோட பேங்க் ஆப்போசிட். பட் இது வந்து இது வந்து ஜென்ரலான இல்லை, விக்ரமோட ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கு. விக்ரமுக்கு வந்து நீங்க சட்டில் தான் ப்ளே பண்ணுவார். இந்த கேரக்டர் அப்படி தானே சட்டில் தான் ப்ளே பண்ணுவார். நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், நான் என்ன டைரக்டராக எவ்வளோ மீட்டர் ஏறினாலும் இறங்கினாலும் இதுதான் உங்களோட மீட்டர். நான் ஏதோ எமோஷனில் கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசிடுவேன், ஆனால் இதை தாண்டி நீங்கள் போயிடாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா நான் பார்க்குறேன், நான் ஒரு வேளை மீட்டர் மிஸ் பண்ணாலும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சேஃபர் சைடுன்னு சொல்லியாச்சு. ஸோ விக்ரமுக்கு வந்து எப்படின்னா நான் என்ன பண்ணுறனோ அதுலேருந்து ஒரு நாட்ச் டவுன் பண்ணி தான் பண்ணுவார். நான் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணாலும் 1 நாட்ச் டவுன் அப்படின்னு சொல்லியாச்சு பர்ஃபார்மன்ஸில். ஸோ இதை நம்பி நான் போயிட்டு அந்த 7 minutes ஒரு இமோஷனல் சீன் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சிங்கிள் டேக் தான். நம்ம விதார்த்து வந்து மோனோலோகாக நம்ம பார்க்குறோம், அதை கட் பண்ணல. பட் விக்ரமுக்கு நாங்கள் ஷூட் பண்ணதும் வந்து 7 minutes அது சிங்கிள் ஷாட் தான். அது கவுண்டர் வந்து நாங்கள் அடுத்த நாள் தான் எடுத்தோம். ஸோ இப்போ ஒரே ஷாட்டில் தான் அவர் நடிச்சார். அதுக்காக நான் போய் ப்ரெப் பண்ணோம் இல்லையா. நான் போயிட்டு உள்ள இமோஷனாக பயங்கரமாக பேசிட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன ஓகே நம்ம வந்து பேசியிருக்கோம், அதில் கரெக்டாக ஒரு மீட்டர் கம்மி பண்ணி அடிப்பார் இப்போன்னு நினச்சிட்டேன். என்ன பண்ணிட்டார், அதை அப்படியே வந்து பண்ணிட்டாரு. எனக்கு 7 நிமிஷம் ஒரு மனுஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் தான் தெரியும் ஆஹா இது இல்லையேன்னு சொல்லிட்டு. அது வேற அந்த சீனை முடிச்சுட்டு எல்லாரும் கிளாப்ஸு மொத்தமாக கிளாப்ஸ் பண்ணுறாங்க. விக்ரமுக்கே வந்து அப்படி இருக்கார் அவர். ஏன்னா கொஞ்சம் கத்துறது எமோஷனலில் கத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா கத்திரக்கூடாது, பரிதாபத்தை கிரியேட் பண்ணோன்னா கெஞ்சுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கணுமே தவிர ஒருத்தன் கத்திரக்கூடாது. கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது வந்து வேணாம், அதே இமோஷன்ஸை வந்து கொஞ்சம் பாவமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றது தான். இப்போ என்னன்னா எல்லாருமே கிளாப் பண்ணி முடிச்சிட்டாங்க வெயிட்டிங்கு, நான் போய் ஏதோ கட்டி பிடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்கலாம். ஆமாம், எனக்கு என்னன்னா வந்து நான் அந்த மானிட்டரில் உட்கார்ற ஆளும் இல்லை. நான் வந்து ஆக்டர்ஸ் பக்கத்தில் தான் இருப்பேன், நான் மானிட்டர் உட்காரவே மாட்டேன். எனக்கு நீங்கள் இப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கே தான் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். கேமராக்கு பொசிஷன் இது பார்க்குறதுலாம் இல்லை. அது வந்து அவரோட வேலை, டிஓபியோட வேலை. ஸோ எனக்கு வந்து இங்கே எனக்கு இமோஷன் கன்வே ஆச்சா அவ்வளோதான். ஷார்ட் ஓகேவான்னு பார்க்க சொன்னாலும் நான் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன, நான் இங்கே நின்று ஓரமாக பார்த்துட்டு இருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்டு இவரையும் பார்த்துட்டு இருக்கிறேன், நடிக்கும் போது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்னடா ஏதோ பரவசமாக இருக்கீங்க, தப்புடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டு ஒன் மோர் இது இல்லை கத்தாமல் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. விக்ரம் ஒன்றும் புரியல, நீங்கள் தானே இதை பண்ணீங்க, நான் பண்ணால் அதேவா அப்படியே வந்து பண்ணுவீங்க, நான் என்ன பண்ணுறோம் இத்தனை நாள் அதேவா பண்ணீங்க, கம்மி தாண்டி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து திரும்ப அது ரெஸ்ட் விட்டு 7 நிமிஷம் பண்ணியாச்சு. அப்புறம் திரும்ப அதை விட்டுட்டு அப்புறமா திரும்ப ஒரு டேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரத்தாவுக்கு பண்ணோம் இல்லையா, ஸ்ரத்தாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறதுக்கும் அதே இமோஷன் இவர் வந்து டெலிவர் பண்ணாதானே அவங்க இமோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு 2 வாட்டி எடுத்தோம். ஸோ அது வந்து அது என்னன்னா எனக்கு கட் பண்ணுறதுக்கு மனசு கிடையாது. 7 நிமிஷம் அது ஃபுல்லாக போகும், அது ஃபுல்லாகவே பண்ணோம், அதுதான் ஐடியா. ஸோ 7 நிமிஷம் பண்ணார்.
இல்லை ஒரே மாதிரியான விஷயம், ஆனால் வேற வேற ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் த. சரி, ஒரு குயிக்காக ஒரு ஹேக் மாதிரி லெட்ஸ் ட்ரை அண்ட் அட்ரஸ் சர்டன் திங்ஸ். யூனோ இந்த ப்ராப்ளம் சால்விங்கு, இந்த மாதிரி இந்த கேஆஸ் தியரி, அப்புறம் இதுக்கு நடுவில் எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு, பீப்புள் மேனேஜ்மெண்ட்டு, ஈகோ மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் இதில் ஏதாவது ஒரு உங்கள் படங்களில் ஃபனியாகவும் இருக்கலாம், இல்லை சீரியஸாகவும் இருக்கும், சம்திங் தட் யூ லேர்ன் விச் யூர் கோயிங் டு ப்ராபப்ளி இம்ப்ளிமெண்ட் டவுன் த லைன். யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் when it comes to films. பட் ஏதாவது ஒன்று யூனோ ஐ திங்க் இது ஒரு மாதிரி ஒரு பேசிக் மேண்டேட்டாக நான் வச்சுக்க போகிறேன். when it comes to it could even be going 1 hour earlier to a spot, anything. எனக்கு டக்குன்னு எதுவும் தோணலை. இப்போ இவர் இந்த லென்த்தி டயலாக்னு சொன்னதுனால நான் ஒன்று இதில் ப்ராசஸில் ஃபிகர் அவுட் பண்ணது என்னன்னா, இப்போ இது வெரி பியூர்லி டைரக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகுது. இப்போ நாங்கள் 2 பேரும் சீன் இருக்குன்னு வச்சுங்களேன், அவருக்கு கம்மி டயலாகு, எனக்கு அதிக டயலாக். ஃபார் அவர் கேஸில் விக்ரம் பிரபு ஸ்ரத்தா மாதிரி. இப்போ எனக்கு தான் அதிக டயலாக்னா நான் ஃபஸ்ட்டு கேமரா என் பின்னாடி வச்சிருவேன். ஸோ தட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி ஆயிடும். ஸோ தட் ஹீ இஸ் வார்ம்ட் அப் அண்ட் தென் வென் வி go the other side, he is ready for the take. So it is something that I tried. ஏன்னா இதில் சில சீன்ஸ்லாம் அசோக் செல்வனுக்கு டயலாக் அதிகமாக இருக்கும், சரத் சார் கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் சரத் சார் ஷார்ட் எடுத்துரும். ஸோ தட் அசோக்ஸ் வார்ம்ட் அப். So when we go around, he is ready for the. That's a nice one bro. Something like this. ஆடிஷன் வைக்கணுன்றதுல ரொம்ப குறியா இருக்கேன் நான். அவ்வளோதான், அது மட்டும்தான். ஏன்னா ரொம்ப சின்ன ஒரு ஷாட்டுக்கு வந்தால் கூட ரொம்ப முக்கியமான ஆட்கள் தானே அவங்க. ஸோ இந்த ரஷ் ப்ராசஸில் திடீர்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யாராவது கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்புறம் நம்ம அந்த இடத்துல போய்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து. ஸோ இந்த படத்தில் மேக்ஸிமமில் எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸாக, ஒரு ஷாட் வந்தால் கூட அவங்கள ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் ஆடிஷன்லாம் வச்சு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உள்ளே கொண்டு வரணுன்றது நான் இந்த படத்தில். வித் டைலாகோ வித்தவுட் டைலாகோ ஆடிஷன் பண்ணி லுக் படத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை 1 hour பிளான் பண்ணியிருப்பீங்க, 4 மணி நேரம் ஆயிரும்ல. ஆடிஷன்லாம் கூட ஒழுங்காக பண்ணிடுறாங்க. ஆடிஷன் நல்லா பண்ணப்பா, சூப்பராக பண்ணுறான்னு கூப்பிட்டு போனா அங்கே கை கால்லாம் உதிருது. அன்னைக்கு நல்லா பண்ணியடா, அவனை நீங்கள் திட்டவும் முடியாது. 4 மணி நேரம் பண்ணாங்க எனக்கு ஒருத்தன். வெரி குட். ஜெயிலர் கதை தான் இது. எக்ஸாக்டாக அந்த ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குல்ல, அதில் நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா டாக்டர் அவங்க ஆடிஷன்ஸ், நான் என்ன சொல்லிட்டேன்னா எல்லார்ட்டையுமே ஒரு 4 டைலாக் இருந்து ஒரு ஆடிஷன்ஸ் பார்த்துருங்கடா. ஐடிஸ் பார்த்துட்டு டேப் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு தான் ஸ்பாட்டுக்கு வந்தோம். நம்ம பெர்மிஷன் உங்களுக்கு தெரியல, 8 hours தான் ஹாஸ்பிட்டல் இருந்தது. அண்ணனோட போர்ஷன், ரமேஷன போர்ஷன் இருக்குது, என்டையர் எபிசோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1/2 hour இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் சீன் எடுக்கணும். சரி டாக்டர் வர சொல்லிடுறா, ஷார்ட் எடுத்துடலான்னா அவங்க வந்துட்டு நிற்கிறாங்க. இவன் அப்படியே நிற்கிறான் என் ஏடி. ஆனால் உங்களுக்கு ஏதோ ப்ரெஷராக இருக்குன்றாங்கண்ணா. டேய் புரியல, ப்ரெஷராக இருக்கு இல்லைடா, டயலாக் வரலன்றாங்கண்ணா அப்படின்னோடனே எனக்கு வெர்டிகோ ஷாட் வச்சுட்டானுங்க. எங்கே ஃபுல்லாக இருக்குது, 1/2 hour இருக்குது, என்னடான்னு போய் அவங்கள்ட்ட பேசுகிறா, அவங்களுக்கு என்கிட்ட பேசவே வரமாட்டேங்குது. மேம் சூப்பர், நம்ம கோவத்தை காட்ட முடியாது, ஏன்னா நமக்கு டேக் வேணும். இவனை பார்த்துக்கிட்டே அவங்கள்ட்ட பேசும்போது ஏடியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதில் வேற அவன் எனக்கு என்ன ஃப்ளாஷ் கேட்டில் வந்துச்சுன்னா, ஆனால் நான் பார்த்ததுலே செம்மையாக பண்ணாங்க அப்படின்னு. எனக்கு அந்த செம்மையாக பண்ணாங்க மட்டும் எனக்கு என்ன கேள்வினா, எல்லா ப்ரெஷரும் மறந்துட்டு எதை பற்றி என்ன செம்மையாக பண்ணாங்க எனக்கு தெரியணும்னு கேட்கணும். அவங்கள்ட்ட பேசுகிறேன், என்கிட்டயே பேச மாட்டாங்க. இல்லை சார் எனக்கு அங்கே நல்லா இருந்தது, 2 பேர் தான் இருந்தாங்க, இங்கே எல்லோரும் இருக்காங்க சார்னா என்ன பண்ணுறது இல்லாமல் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் ஒரு 1/2 மணி நேரம் போய் உட்கார சொல்லிட்டு பின்னாடி நான் ப்ராம்ப்ட் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்தில் எடுக்கணும். ப்ராம்ப்ட் பண்ணும்போது தலையில் அடிச்சுக்கிறேன், முடிச்சுட்டு டேக் ஓகே ஆகுது, 1 more போது அடிச்சுக்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அடுத்த 1/2 மணி நேரம் அங்கே இருக்கடான்னு. பட் அவங்கள்ட்ட பேசும்போது என்னன்னா, அவங்கள்ட்ட இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, நமக்கு டேக் வேணும். அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது இல்லை எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆடிஷன்ஸ் எனக்கு ஒருத்தர் இருந்தாங்க, நான் ஃப்ரீ பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயிடுச்சு, இங்கே எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது சைக்கலாஜிக்கலாக எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஓகே, நம்ம அவங்க செட்டுக்கு எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த விஷயங்களில் முன்னாடியே அவங்கள ப்ரியராக கூப்பிட்டு ஒரு மார்க் ஷூட் பண்ணும்போது அவங்கள அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீன்ஸில் இருக்கவங்கள அட்லீஸ்ட் இப்போ ஏடிஸோட அந்த கேரக்டர்ஸ் பிளேஸ்மெண்ட்டில் அதை பண்ணணுன்றது ஒரு லேர்னிங்காக அந்த டைமில் அவ்வளோ ப்ரெஷர்லேயும் அந்த லேர்னிங் என் மைண்டில் ஒடிச்சு எனக்கு நானே திட்டிக்கிறேன். இப்போ இந்த டேக்கே உனக்கு ரொம்ப முக்கியமாடா விநாயக், அடுத்த ஷாட்டு போடா அப்படின்னு. எனக்கு இது வந்து வடிவேல் சார்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு நிறைய பார்த்துருக்கேன், என் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய வேலை வாங்குவார் அவர் புது ஆர்டிஸ்ட்கிட்டலாம். அவர் எப்படி கேட்டு வாங்குறாருலாம் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். அந்த லேர்னிங் எனக்கு இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் கோவப்படக்கூடாது. நம்ம முகத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ அப்ரிஷியேட் பண்ணணும். அப்போ தான் அட்லீஸ்ட் அந்த 4 மணி நேரத்துலேயே முடியும். 4 மணி நேரங்கிறது 2 மணி நேரமாக ஆகும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போய் எவ்வளோனா அடிங்க அவனை, வெளியே கூப்பிட்டு போய். அதெல்லாம் அப்புறம் டேக் முடிகிற வரைக்கும் லைட்டாக தான் ஓப்பன் பண்ண முடியும். இம்புட்டு பேர் கும்பிடுறாங்க. டைம் கன்சியூம் ரொம்ப இருக்கணும். அது அவங்க தப்பு இல்லை, அது நம்ம தப்பு தான். அது நம்ம தப்பு தான். நம்ம இது ஒரு ப்ராசஸ், இதை ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். அப்படிலாம் இல்லைங்க. இப்போ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல. ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு 20,000 ரூபா கொடுத்தா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம நல்ல ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு போகலாம். ஒரு 2,000 ரூபாயில் ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு போய் முடிச்சாகணும்னா என்ன பண்ண முடியும்? 2,000 ரூபாய்க்கு அந்த ஆர்டிஸ்ட் தான் கிடைப்பாங்க. அவங்க வச்சு நீங்கள் தேர்த்தி எடுக்கணும்.
ஒரு ஆப்ஷன் கிடையாது. அந்த பட் சேலஞ்ச் அந்த வந்து 2000 ரூபாயிலே கொஞ்சம் படங்கள் நல்ல ஆர்டிஸ்ட் பிடிக்கணும். கரெக்ட் அவ்வளவுதான். கரெக்ட் ஸோ அவ்வளோதான். இல்ல அதுதான் சம்டைம்ஸ் இந்த சினிமால எனக்கு டேலண்ட் இருக்கு, ஆனா சினிமால அங்கீகாரம் இல்ல, என்ன வந்து வாய்ப்பே கிடைக்கலன்னு புலம்புறவங்களுக்கு இது ஒரு லேர்னிங் இல்ல. யூ ஆல்வேஸ் ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். சியான் விக்ரம் ஒரு வாட்டி பேசிட்டு இருந்தபோது சொன்னாரு, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு படத்துல என்ன கிட்டார் வச்சுக்க சொல்லிட்டாங்கன்னா அதனால லேர்ன் பண்ணிருக்கேன்டா அப்படின்ட்டு. யாரையா நீ? இல்ல ஒரு ஆக்டர்லாம் வந்து என் படத்துலயே அந்த ஒரு ஆக்டர்லாம் நான் நினைச்சே பார்க்கல, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் கண்டிப்பா இல்ல, நான் சின்ன ரோலுக்கு தான் கூப்பிட்டுருந்தேன். அவர் கண்டிப்பா நான் அடுத்த படத்துக்கு நல்ல ரோல் கொடுப்பேன். ஏன்னா இல்ல அதுதான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்றாங்கல்ல. எனக்கு வேலை வைக்க கூடாது. ஒரு டைரக்டருக்கு நீ ஏன் வேலை வைக்கிற, உனக்கு சொன்னா பெர்ஃபார்ம் பண்ணு, அவ்வளவுதான். அதனால அவங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும். ஆசை மட்டும் இருந்தா பத்தாது ஆக்டர்ஸ்க்கு, அது வளர்த்துக்கணும். அது ஒரு நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலி. இப்போ ஏன்னா என்னோட படத்துல இந்த அரவிந்தன் ஒருத்தர் நடிச்ச அந்த மேனேஜர் அவர் வரல, கவின் கிட்ட அடி வாங்குவாங்க. எனக்கு அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் தான். அவர் ரொம்ப நான் அவரை வந்து என்ன சொல்றது, பேக்ரவுண்ட் ஆக்டராக நிறைய படத்துல பார்த்துருக்கேன், சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். என் படத்துல வந்து அது ஒரு சின்ன இது அப்படி பாஸ் ஆகி போயிடும் அது. பட் அதுக்கு அவர் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணாரு. ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம் அவர் ஷூட் பண்ணும்போது. ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த படத்துல என்னோட ப்ரொடியூஸ் பண்ற படத்துல இருக்காரு, அடுத்து என் படத்துல இருக்காரு. ஸோ யூஸ் பண்ணணும். இவங்களாம் ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க, நல்லா பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா வெறும் ப்ரொட்டாகனிஸ்ட் கான்ஃப்ளிக்ட்னு இல்லாம செகண்டரி கேரக்டர், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாமும் ஆட்ஸ். உங்க படங்கள்ல ஐ திங்க் இட் வாஸ் மோர் தேன் ஜஸ்ட் தி ஹீரோஸ் நினைக்கிறேன் இல்ல. whenever we discuss about these 4 films, எனக்கு ரொம்ப சமீப காலத்துல இந்த ஆண்டுல வந்து ஒரு பர்த் ஆஃப் ஒரு மொமெண்ட் வந்து உங்களோட நீங்க பிரஸ் மீட்ல பேசினது தான். நீங்க இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் கொடுத்ததெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. ஐ திங்க் நீங்க பேசினது வந்து ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்திச்சு நிறைய பேருக்கு. ஐ திங்க் சும்மா ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூ பேக் டு தட் மொமெண்ட். ஏன்னா அது பெயினா இருக்கலாம், ரிமோஸா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். பட் இன்னைக்கு நல்லா இருக்கு பார்க்கும்போது. என்ன இந்த ஒரு சக்சஸ் ஓட்டி பேசுறோம். நான் எப்பயுமே அப்படிதான் இருப்பேன். நான் இப்போ எப்படி இருக்கணும் அப்படிதான் இருப்பேன். அன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஹியூமராக தான் டெலிவர் பண்ணுறதுக்கு வந்தேன். நான் பேசின இது விஷயத்தையே ஜஸ்டின் ஆர்ஆர் தான் போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. நான் உட்காந்து கேட்டுட்டு வந்து அப்படியே டெலிவரி பண்ணி. ஆமா நாங்க வந்து பேசுறேன் எதை பத்தி பேசலாம் இந்த இது. ஏன்னா நமக்கு என்னதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் இல்ல, கஷ்டம் தான் அது, வலியெல்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அது காமெடி தானே, நமக்கு அதெல்லாம் கடந்து வந்தாச்சுல. இன்னைக்கு ஜாலியாக தானே அதை பார்ப்போம் நம்ம. நான் அதை அப்படிதான் பேசலான்னு வந்தேன். பட் அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன், ஓ நம்ம என்னதான் வந்து அதை கடந்து வந்துட்டோம்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள எங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை அன்னைக்கு கொட்டி தீர்த்ததுக்கு அப்புறம் தான் மேபி அதுல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிட்டேன் நம்ம வந்து ரெக்கவர்டு மென்டலி நம்ம ரெக்கவர்டு நினச்சிட்டேன் அந்த பெயின்ல இருந்து. பட் பெயின் உள்ளதான் இருந்திருக்கு. நான் எவ்வளோ ஹியூமராக அங்கே பேச ட்ரை பண்ணாலும் இல்லை, மேபி அந்த ஸ்டேஜ் அந்த மொமெண்ட்டா அதே இடத்துல நடந்ததா இல்லையான்னு தெரியல, அது அழுகே மாறிடுச்சு. நான் ஒரு சாப் ஸ்டோரி எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. டிரெக்டர்ஸோட மென்டல் ஹெல்த் பற்றியோ, அவங்களோட கோப்பிங் மெக்கானிசம்ஸ் பற்றியோ, இல்லை அவங்களோட ஒரு தேர் குட் பி அ ஃபேஸ் ஆஃப் டிப்ரெஷன், இதெல்லாம் நிஜமாவே பேசுகிறாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் த எண்ட் ஆஃப் த டே யூ ரன் அகெயின்ஸ்ட் டைம் அண்ட் தெர் இஸ் மணி புட் ஆன் எவ்ரி திங் தட் யூ டூ. Are you really happy ன்ற ஒரு கேள்வி வருது at the end of the day. Something that you've been battling for a really long time, if you really want to talk about it, this need not be the space, but I want, there is more to cinema and individuals than just success ன்றதுக்கு எனக்கு ஒரு சின்ன டீமிஸ்டிஃபை பண்ணி ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. சினிமானாலே வெறும் சக்ஸஸ் மட்டும்தான் அசோசியேட் பண்ணுறாங்க. 10 வருஷம் ஏன் ஒரு கதை எடுத்துகிட்டு வந்து படம் பண்ண, ஐ மீன் லைக் see I think it's part of the job. ஒன்றும் அந்த இன்செக்யூரிட்டின்றது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ என்ன கேட்டால், இது சினிமா ஜேர்னின்றது ஹைஸ் பயங்கரமாக இருக்கும், அதே மாதிரி லோஸும் பயங்கர லோவாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அந்த சினிமா மேலே இருக்கிற ஒரு லவ் இருக்குல்ல, அந்த பேஷன் இருக்கு இல்லையா, அந்த பேஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் தேட்டரில் உட்காந்து ஒரு படம் பார்க்கும்பொழுது என்ன அறியாமல் ஒரு படம் டிரான்ஸ்போர்ட் பண்ணதில்லை. தட் இஸ் வாட் ஐ எய்ம் டு கிவ் டு த ஆடியன்ஸ் ஹூ கம் டு வாட்ச் த ஃபிலிம். அந்த ஒரு தாட்ன்றது தான் ஐ திங்க் இட் கீப்ஸ் மீ கோயிங் த்ரூ த டஃப் டைம்ஸ் irrespective of whatever that you encounter. அண்ட் சினிமான்றது அகைன் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ரொம்ப டெமோக்ராட்டிக் தான். வெளியில நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இட் இஸ் டெமோக்ராட்டிக். அதாவது நம்ம எஃபர்ட் போட்டுட்டே இருந்தா யூ கான்ட் பி, they can't keep you down forever. eventually வரும், ஒரு நாள் நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஐ திங்க் there are so many examples around this. So அதனால there's always light at the end of the tunnel. அவர் சொன்னது சில் மேக்ஸ் இல்லை, எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்கும், அதான் பார்ட் ஆஃப் தி ஜாப். விக்னேஷ் சொன்ன மாதிரி நிறைய மணி இன்வால்வ் ஆகுது இல்லை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்துடும். காசு எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல பயம் அதிகமாக இருக்கும், இன்செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். ஹைஸ் அதே மாதிரி, ஹைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறேன் இந்த விஷயத்த. ஸோ சில் தான்.
நான் என்னிடையே தானே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இவ்வளோ இருக்குன்னு பேசுறது என்றைக்குமே சரியானதாக இருக்காதுன்னு நான் நம்புவேன். அதில் மாற்று கருத்து இருக்குது. நம்ம பிடிச்சி தான் வந்திருக்கோம், பிடிச்ச விஷயத்த பண்ணுறோம். என்னிடையே என்னன்னா ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பிடிச்சத பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு சினிமாவில் இருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி ஊரில் இருக்கும்போது சினிமாங்கிறது எனக்கு வேற ஏதோ ஒரு ஸ்பேஸ் மாதிரி, வேற ஒரு எர்த் மாதிரி இருந்தது. இன்னைக்கு அந்த சினிமாவில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் என்னிடையே டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்லாம் எல்லா ஜாப்லேயும் இருக்கிறது தான் இருக்குது. பட் ஒன்று இப்போ ரொம்ப எனக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ஒன்று பிடிச்சது என்னன்னா, நான் இந்த ப்ராசஸ், இந்த கிளாப்பு, இந்த விஷயங்கள் தான் ஏன் நமக்கு சினிமாவுக்கு வரோன்னா, ஒரு திரைப்படமா இருக்கலாம், ஒரு மனிதரா இருக்கலாம், இல்ல அதில இருக்கிற சக்ஸஸ பத்தின எக்ஸைட்மெண்ட்டா இருக்கலாம். எனக்கு நான் ஷூட் பண்ணும்போது தான் எனக்கு இதில தான் எனக்கு ஹை எங்க இருக்குன்னு நான் ஃபவுண்ட் பண்ணேன்னா, நம்ம ஒரு விஷயத்த எழுதுறோம்ல, நம்ம ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணி அதில 2 1/2 வருஷம், 3 வருஷம் உட்காந்து எழுதுறோம். அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஒரு உயிர் குடுக்குறோம், எல்லாமே எழுதுறோம். எனக்கு எங்க ஹையா இருக்குன்னா, அத நான் ஷூட் பண்ணும்போது இந்த டேக் இருக்குல்ல மானிட்டர்ல. எனக்கு அந்த மானிட்டர் வந்து எப்படி பார்க்குறேன்னா, அந்த மானிட்டர் என்ன விட்டா அந்த மானிட்டர்ல அத அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் மானிட்டர் சும்மா ஷிஃப்ட் பண்ணும்போது எம்ப்டியாவே இருந்துட்டு இருந்தது. அந்த மானிட்டர மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏடி கேட்டான், "இல்லடா, ஏய் இதுல தான்டா எல்லா ஹையும் இருக்கு" அப்படின்னு. அவனுக்கு அன்னைக்கு புரியல. எனக்கு என்னன்னா, நம்ம எழுதுனத ஒரு ஃபார்ம் ஆகுதுல்ல அங்க. நம்மளோட சிந்திச்ச நமக்குள்ளேயே பேசின மனிதர்கள், நமக்குள்ளேயே சிரிச்சவங்கலாம் நம்ம முன்னாடி ஒரு உருவமா சிரிக்கிறாங்கல்ல, அது மேல அவ்ளோ பெரிய ஹை இருக்கு. ஸோ அதுதான் என்ன ட்ரிவன் பண்ணும் அடுத்தடுத்த படங்கள்ல அப்படிங்கிறதுல எனக்கு ஸ்டில் இன்னைக்கு ஒண்ணு எழுதுறேன்னா, அது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகப்போகுது? அப்போ மோகன் எப்படி பேப்பர்ல இருக்கிற ஒரு மோகன் வந்து எப்படி பிசிக்கல் ஃபார்ம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்? மோகனோட சிரிப்பு எப்படி இருக்க போகுது? இது மேல எனக்கு பெரிய இருக்கு. அண்ட் மேஜரா ஒண்ணு அது எல்லாருமே ஃபேஸ் பண்றோம்னு நெனைக்கிறேன். ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் மேல அது ஆக்சுவலி நாட் ஒன்லி ஃபிலிம் மேக்கர்ஸ்ன்னு இல்ல. பட் பொதுவா எல்லாருமே பண்றோம். பட் இங்க கொஞ்சம் ஹையா இருக்கு. ஏன்னா, அன்னைக்கு ரீசென்ட்டா ஒரு நாள் இருக்கும்போது பாலு மகேந்திரா சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். எழுத்தாளர்கள், கலைஞர்களோட உணர்வு வந்து ரொம்ப நுண்ணியமா தீட்டப்பட்ட உணர்வா இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நுண்ணியமா அவன் அறிவு செயல்படும். நாள பின்ன அவன் வாழ்க்கைய அழிக்க போறதுமே அந்த சிந்தனை தான் அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொன்னாரு. எனக்கு பட்டுன்னு அடிச்ச மாரி இருந்தது. ஏன்னா, அந்த ஓவர் திங்கிங் இருக்குல்ல, நம்ம பொதுவாவே ஒரு 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 விஷயத்த கிரியேட் பண்றோம்னா, அதுக்குள்ள வெவ்வேற பெர்முடேஷன்ஸ்ல நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சீன, ஒரு கேரக்டர்ஸ. அது என்ன ஆயிடுதுன்னா, மைண்ட் பிராக்டிஸ் ஆகி ரியல் லைஃப்ல நடக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ்ஸ் எல்லாத்துலயும் அப்ளை ஆக ஆரம்பிச்சிருது. நெகட்டிவா வேற ஏதாவது பெர்சனலா அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல எதா ஒண்ணா கூட அதுக்குள்ள இட் வில் ஒரு டீப்பரா அந்த வேர்ல்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. ஸோ அது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா நான் இப்ப கரண்ட்டா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம். அது மத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களும் ஒய் பிளட், சேம் பிளட் மாரி நாட் ஒன்லி ஃபிலிம் மேக்கர்ஸ், பட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. டெஃபினட்டா அது இருக்கும். ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப வல்னரபிள் நம்மலாம். கிரியேட்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணவே முடியுதுல்ல. அப்போ அடுத்தவங்களோட வலி உணர்றதுனால தான் நம்ம வந்து படமாக பண்ண முடியுது. அதனால நமக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நமக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலே நான் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்குறது நிப்பாட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பார்த்து. ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ரொம்ப பாவமாக இருந்துச்சுனால முடியாது. அதனால் ரொம்ப ஸோ அதுதான் ரொம்ப சென்சிபிளான விஷயம். பட் நான் ஒர்க் ஸ்ட்ரெஸ் நான் இது வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு என்னோட ஆண்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னோன்னா உனக்கு வேலை பார்க்க தெரியலன்னு அர்த்தம். நீ ட்ரூ. உனக்கு ஒரு வேலை ஒழுங்காக பார்க்க தெரிஞ்சா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக நீ தெரியும். உனக்கு சொல்யூஷன் ட்ரிவன் தான் தெரியும். மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக யோசிக்காது. இது ஓகே, இது நடக்குதா, இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, சொல்யூஷன் தான். பெரிய பிலாசபியே போற போக்குல சொல்றேன். ஆமாம். இல்லை, அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் தான், சைக்காலஜிஸ்ட். அவங்க டி அடிக்ஷன் சென்டர் வச்சுருக்காங்க, பானு அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. நான் அப்போ ஒரு டைமில் இன்னொருத்தவங்க ரெஃபர் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வேலையில் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க எனக்கு. அப்போ அவங்க வேலை பார்க்க தெரியலன்னு அர்த்தம், அவள் தான் ஒரே விஷயத்தில். அதனால எனக்கு அந்த 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 சைடே எனக்கு தெரியாது. அதனால் நம்ம வந்து 12 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சு 6 மணிக்கு பேக்கப்லாம் வந்துருக்கோம். அந்த மாதிரிலாம் படம் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம வந்து எப்போ என்ன எடுக்க போகிறோம் தெரியாமலாம் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து எப்பேற்பட்ட ஷூட்டிங் ஹேண்டில் பண்ணுவேன். அதனால் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அந்த சைடே எனக்கு தெரியாது. கரியர் ஸ்ட்ரெஸ்லாம் கிடையாது. பட் இப்போ நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கனாக்கா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருப்பேன், இன்னொரு பக்கம் வேறு ஏதாவது ஒரு பெயின் இருக்கும், பர்சனல் லைஃப்பில் ஏதாவது நடந்துனே இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணோம். அது என்ன இருந்தாலும் நம்ம வந்து அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலை என்னமோ அதை போய் பண்ணிடணும். அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல எனக்கு தெரிஞ்சு செய்யறது கரெக்டா வரணும்ன்றதுல தான் ஒரு ஒரு பதட்டம்ன்றது. என்னன்னா எனக்கு என்ன இப்ப சந்தோஷமா அந்த வியாதி எனக்கு மட்டும் தான் இருக்கு. யாராவது இல்ல கம்ப்ளைண்டா வரும். நான் கரெக்ட் தானே. ஏன்னா இப்போ ஒருத்தர் சொல்லி நமக்கு எழுத வராது. ஆமா, உண்மை அதானா. ஏன்னா இப்போ குட் நைட்டு நரேஷனுக்கு முன்னாடி 2.5 வருஷம் இப்போ அகைன் டாபிக் விலகல.
எழுதிக்கிட்டே இருக்கேன். ப்ரொடியூசர் போய் மணியன்ட்ட சொல்கிறேன், இல்லை எனக்கு எழுத ப்ளஷர் இருக்குல்ல, அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன எழுதின்னு இருக்க போய் சொன்னாதான்டா படமாகுன்ற ஸ்பேஸ். எனக்கு அவர் சொல்லும்போது இந்த ஹை சொன்னீங்கல்ல, எனக்கு அதில் எனக்கு வந்து அது நானும் ஒத்துப்பேன். எனக்கு வந்து எழுதுறது ஃபர்ஸ்ட் ஹை. நாங்கள் அழுவோம், கை தட்டுவோம். ஒரு சீன் நல்லா எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அந்த ஸ்பேஸ் வந்து செம்ம என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். எழுதுற ஸ்பேஸ் வந்து வேறு லெவலில். ஒரு சீன் நல்லா வந்திருக்கும், அதை கை தட்டுவோம். அழுதான் நம்ம அழுதுனே இருப்போம். அது என்ன பியூட்டினா, அழும்போது ட்ராப்ஸாக பேப்பரில் விழும்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து வேற லெவல் ஹை. அதுக்கப்புறம் ஹை வந்து ஆக்டர்ஸ் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஹை வந்து ஆக்டர்ஸை பார்க்குறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது. சரியா? அதுக்கு அடுத்து எடிட்டிங்கில் ஒரு ஹை இருக்கும். அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிறதே பெரிய ஹை வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் மியூசிக் வாசிக்கும் போது பார்க்குறது தான். அங்கே இப்போ நான் வந்து எனக்கு இப்போ ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் பண்ணார் RR. அதுதான் எனக்கு வந்து இல்லை, அது பெரிய ஹை. அதை பார்க்குறது, அதுக்காகவே நான் இன்னொரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இப்போ ஜஸ்டினோட ஒர்க் பண்ணுறதுக்காகவே இல்லை, எனக்கு இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இன்னொரு படத்தை எப்படியாவது எடுத்து போய் கொடுத்தா அந்த மியூசிக் வாசிக்கிறத பார்க்கலாமே அப்படின்ட்டு. அவங்க ஒருமா தூங்கிட்டு இருப்போம் பக்கத்தில் எங்கேயாச்சும், அந்த ரூமில் தான் இருந்து ஒரு 15 நாள் இங்கே தூங்கிட்டு இருப்பேன். எழுப்பி இந்த சீன் ரெடி பார்க்குறீங்க கேட்பாரு, பார்த்தா ஐயோ சூப்பராக இருக்கு அப்படின்னு பார்த்துருவேன். அந்த மாதிரி தான். சரி, இப்போ ஐ திங்க் சக்ஸஸ் ஹேஸ் டு பி ரிப்பீட்டட், அதெல்லாம் ஓகே. பட் உங்களுக்குள்ள இன்டர்னலாக சரி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், இதோட பெட்டரான்றது தான் எப்போவுமே தாட்டாக இருக்கும். என்ன அடுத்து என்ன மாதிரியான சிந்தனைகள் போயிட்டு இருக்கு, என்ன அப்டேட் கேட்கல நான், ஜஸ்ட் தாட் ப்ராசஸாக இல்லை. இதை விட இது பெட்டர் பண்ணும் அப்படின்றது இல்லை. எந்த ஒரு கதை வருது இல்லையா, ஒரு ஸ்பார்க் வருது, இந்த கதை வந்து படமாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு தாட் இருக்கு. அந்த கதைக்கு எப்படி எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான். டோட்டலாக வேற ஜோனா இல்லை யூ கோயிங் டு டேக் த த்ரில்லர் ஜோன், ஆக்ஷன் ஜோன்? இல்லை, த்ரில்லராக தான் இருக்கும். பட் இன்வெஸ்டிகேட்டிவ் அந்த மாதிரிலாம் ப்ரொசீஜரெல்லாம் இல்லாமல் ஸ்லைட்லி ட்ரிவன், எமோஷனலி ட்ரிவன் ஒரு ட்ராமா வித் த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ். தலைவா நீங்க நம்ம எதுவும் கண்டிப்பாக வேறு ஜோன் தான் பண்ணணும். இப்போ நம்மளே போய் வச்சுக்க கூடாதுல்ல, ட்ராமா தான் பண்ண தெரியும்ட்டு. அதனால் கண்டிப்பாக வேறு தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஜென்ரலாக சினிமா பற்றி. இப்போ நீங்களாம் பண்ணியிருப்பீங்களே ஒரு ரிசர்ச் சினிமா பற்றி, அது இப்போ நம்ம பண்ண வேண்டியிருக்காது. நம்ம வருஷம் என்னெல்லாம் படம் ஓடி இருக்கு. இல்லை ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஹீரோஸ்க்கு எழுதுன்னு ப்ரொடியூசர்ஸ் விரும்புவாங்க, உங்க எல்லார்ட்டையும் அதான் கேட்டுக்குவாங்க. இப்போ பெரிய ஹீரோக்கு எழுதுங்கப்பான்னு கேட்பாங்க. இல்லை, ஹீரோக்கு எழுதலாம், அது நம்ம பார்க்குற ஹீரோன்னு தான் இருக்கணும், அவங்க பார்க்குற டைரக்டர் இருக்குது. என்னையா எல்லாமே சிக்ஸாக இருக்கு. நம்ம ஒரு இந்த மாஸ் ஹீரோவை நம்ம எப்படி காட்ட முடியும்னு தான் கதை இருக்குமே தவிர, அவருக்கு ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதுக்கு எந்த டைரக்டர் அடாப்ட் ஆவாங்கன்றது மாதிரி போயிடக்கூடாது. டோட்டலாக குட் மார்னிங்கா? குட் மார்னிங் முன்னாடியே செட் போட்டிங்களா, குட் நைட்டு குட் மார்னிங்னு. இல்லை ஆக்சுவலி நான் குட் நைட்டுக்கு முன்னாடி ஒரு கதை எழுதியிருந்தேன். இட்ஸ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அதுதான். ஸோ அதுதான் பண்ணணும்னு ட்ரை பண்ணோம். ஸோ அது சரி, அப்போ அது பட்ஜெட் பெருசாக ஃபீல் ஆகுது. இப்பயும் பட்ஜெட் இப்போ பார்க்கும்போது இது பெரிய பட்ஜெட்டே இல்லையாப்பான்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் பெருசு இல்லை, பட் லொக்கேஷன்ஸாக நம்பர் ஆஃப் டேஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அப்படிலாம் இல்லை, அதே மாதிரி என் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள், பக்கத்துல நடந்த விஷயங்கள், அதெல்லாம். ஏரியாமா நீ ஏரியாலே உனக்கு நிறைய கதை கிடைக்குது? இல்லை, ஏரியால சொந்த ஊர் நாகப்பட்டினம், அப்புறம் சென்னையில படிச்சோம். ஒரு படத்துக்கு ஒரு லொகேஷன் மாத்திட்டாருன்னா ஒரு கதை. எந்த ஏரியாக்கு போனாலும் அங்க ஒரு 4 பேரை பார்த்தாருன்னா அது கதையா ஒரு ஏரியாக்கு மாறி மாறி போயிட்டே இருக்கு. ஸோ அதுதான் இப்போ அடுத்து எழுதி அதை இப்போ நம்ம புரிதல்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நம்ம சந்திக்கிற மனிதர்கள், பார்க்குற திரைப்படம், படிக்கிற புத்தகங்கள் மாதிரி. ஸோ இப்போ அந்த திரும்ப அது 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை திரும்ப ரீரைட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் திரும்ப எடுத்துட்டு அந்த ப்ராசஸில் இருக்கேன். ஸோ டேக் அவேவா குட் நைட்லேருந்து எடுத்துக்கிட்டதுன்னா ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ். இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி அது உண்மையிலே இருந்தது. இப்போ எனக்கு பிடிச்சது மட்டும்தான் நான் எழுதுனேன். குட் நைட்டில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எழுதுனேன். சில இடங்களில் சில விஷயங்கள் நான் அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லேர்ன் பண்ணேன். ஓகே, இதை இப்படி எடுத்துருக்கணும், இதை எப்படி எடுத்துக்கலாம். இனியே நம்ம நினச்ச படத்தை எடுத்துருவோம்னா கடைசி போகிற வரைக்கும் நமக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அது உண்மைதான். அது சில பேர் முன்னாடி எடுத்தவங்க சொல்லும் போது எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம நினச்ச படத்தை நம்ம தான் எடுப்போம் அப்படின்னு. எடுத்தாலும் அதில் சில விஷயங்கள் நம்ம அப்போ தான் நம்ம ஃப்ளாஸை லேர்ன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை தவிர்த்துட்டு போனது அதே மைண்ட் ஸ்பேஸ்லேயே இருக்கணும்னு பார்க்குறேன். இப்போ போன டைமில் அண்ணன் சொன்ன மாதிரி அப்போது கையில் வீட்டில் இருக்குன்னா ஒரு சீன் எழுதிட்டு, இப்போ பிரியாணி சீன் எழுதி முடிச்சுட்டு நானே ஆர்காசம் அடைஞ்சு ஹாப்பியாக ஓகே அப்படின்ட்டு கிளம்பி 2 பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். அன்றைக்கி கையில் காசு இல்லை, அப்பாட்ட வாங்கிட்டு போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். அதில் ஸோ எனக்கு அண்ணன் சொன்னது தான். நம்ம எழுதும் போதே இப்போ அந்த பன் பட்டர் ஜாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவள் என்ன கேட்குறா, அவளோட அந்த இன்ட்ரோவர்ட்டை உடச்சிட்டு மோகன்ட்ட என்ன பேச போகிறான்னா பன் பட்டர் ஜாம் எழுதும்போது எனக்கு விஷயம் ஆயிட்டு.
பன் பட்டர் ஜாம் ஒரு மாதிரி எங்க ஊர் ஸ்லாக் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. இப்போ அன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டும் பன் பட்டர் ஜாம் ஏதோ கடையில் நான் அண்ணன் இவங்கெல்லாம் தேடி குரூப்பாக போய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஹாப்பினஸ்க்கு தான் ஸ்கிரிப்ட் மெயின் எனக்கு பிடிச்சிருக்கு அதை எழுதுறேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ அகைன் வேற எந்த வித ஃபேக்டர்ஸும் நம்மளை டிசைட் பண்ணிடாம ஸோ கால்டு மார்க்கெட்டோ இல்லை ஒரு ஹீரோவோ எதுவும் பண்ணாம நமக்கு பிடிச்சதை நம்ம எழுதணுங்கிற ஸ்பேஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பண்ணோம். நம்ம அந்த மார்க்கெட் வைட் ஆகுது இல்லை, அதுவும் நம்ம பண்ணோம் அடுத்த ஹீரோ. பட் அதான் அதை விட்டுறாம பண்ணிக்கணும், பேலன்ஸ் பண்ணுறா. அதுதான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி பண்ணிட்டே இருக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் உருவாகுறாங்க, ஒரு லார்ஜர் ஸ்கேல் போய் தான் ஆகணும். அதை பண்ணிக்கலாம். என்ன அடிக்கடி திட்டுறது ஃபோன் பண்ணி, ஏய் சைன் பண்ணிட்டியா, அட்வான்ஸ் வாங்கிட்டியா, ஏடா போய் சொல்றா அப்படின்றது தான் அண்ணன்ட்டேருந்து அடிக்கடி வாங்குற திட்டு. ஆமா, நெக்ஸ்ட் டாடா மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக வேற ஒன்று பண்ணணும். செட் ஆஃப் ஜானர்ஸ் இருக்கும்ல. இப்போ எனக்கு கிரைம் த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு விக்னேஷ் எடுத்த அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ எது சேனலைஸ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். யங் அண்ட் பிரைட் மைண்ட்ஸோட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஐ திங்க் யூனோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஏன் சினிமா நிறைய பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்ற ஒரு ஸ்டடியில் நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பொதுமக்கள் பொதுவாக படம் போய் தேட்டரில் பார்க்கும்போது நான் என்ஜாய் பண்ணுறதோட இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி பார்க்குறாங்க, இதுக்கு எப்படி நான் அறவே ப்ரெஷ் ஷோ தவிர்த்துருவேன். பட் குட் நைட் தெரியாதனமா ப்ரெஷ் ஷோ போக வேண்டியதாக போச்சு. நான் தேட்டரில் பார்த்தா இன்னும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி, ஏன்னா அங்கே சிரிக்க விட மாட்டாங்க, நம்ம கொஞ்சம் அப்படி கத்தலாம் முடியாது, ஏய் யுவன் சக்கரராஜா அப்படிலாம் சொல்ல முடியாது, சப்புன்னு அடிச்சிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரெஷ் ஷோ தவிர்த்துருவேன். ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டியில் ஒரு மைண்ட் செட்டில் பார்ப்பாங்க. ஸோ ஏன் ஆடியன்ஸ்க்கு வந்து சினிமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தபோது, அவனோட டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா இன்னல்களையுமே நிஜமாவே மறக்கிற இடம் வந்து அந்த மூவி ஹால் தான். ஸோ கண்டினியூ டு டேக் அஸ் டு யுவர் வேர்ல்ட்ஸ் அண்ட் அது என்டர்டெயின்மெண்ட் தாண்டி பிகாஸ் ஐவ் பீன் த்ரூ டிவர்ஸ். எனக்கு இருக்கப்பட்டுலாம் வேற மாதிரி ஹிட் ஆச்சு. என்னடா அது டோட்டலாகவே இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதில் இருக்கிற சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்போஸ் ஆயிருந்தா வேற மாதிரி டீல் பண்ணியிருந்துருப்போமா. இப்போ போர்த்தொழிலில் இருக்கிற பியூட்டியே அந்த 100 தான். நம்ம புதுசாக நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணாலும் அதில் நம்ம 100 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே அதில் எனக்கு ஒன்று சம்திங் டு ரிலேட். எங்கள் அப்பாவோட கொரட்டையை தான் இப்போ நம்ம அதிகபட்சமாக லைஃப்பில் மிஸ் பண்ணுறதே. அவர் இல்லை, அவரோட கொரட்டை இல்லைன்ற போது அது அந்த படம் நம்மளை வேற மாதிரி ஹிட் பண்ணுது. அண்ட் டாடாவோட ஒரு ப்ரொமோஷனல் ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த ஏர்லி ப்ரெக்னன்சின்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ப்ரீ மேரிட்டல் ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா. உலகத்தில் எல்லாமே சென்சிட்டிவ் தான், அப்படி இடிச்சுக்கிட்டா கூட சென்சிட்டிவ் தான். பட் இட் இஸ் சம்திங் தட் நீடட் ஒரு ரெப்ரசன்டேஷன் எனக்கு தோணுச்சு, விச் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ continue to inspire us and aspire us to watch more movies and also try and make movies. ஏன்னா இந்த 4 படங்களோட வெற்றி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஜெயிலர், லியோ, பொன்னியின் செல்வன் சீரீஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த படங்களோட வெற்றி இன்னுமே இம்பார்ட்டண்ட். ஏன்னா மலையாளம் சினிமாவில் ஒரு 30 ஹீரோ வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெசன்ஸோடு இருக்காங்க. இங்கே ஒரு கவினியும் ஒரு அசோக் செல்வனியும் ஒரு மணிகண்டனையும் ஒரு விக்ரம் பிரபுவும் அப்படி புதுசாக திரும்ப we need more ஃபிலிம்ஸ் ஆஃப் எல்லாமே இந்த 5 ரூபா ஷேர், 10 ரூபா ஷேர், 20 ரூபா ஷேருக்குள்ளேயே முடிஞ்சிட்டு இருக்கு சினிமா. அதுக்கு நடுவில் உங்களோட கதைகள் கான்டென்ட் வர்த்தி ஃபிலிம்ஸ் விச் இஸ் மேனேஜ் டு மேக் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு மக்கள் அன்பு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் நீங்கள் இந்த வருஷத்தில் தேங்க்ஃபுல்லி நீங்கள் படம் பண்ணதுனால இன்னும் நிறைய ஆர்கானிக்காக நிறைய நல்ல மாற்றங்கள் கூட இல்லை, நைஸ் அடிஷன்ஸ் சினிமாவுக்கு. யா டெஃபினெட்லி. ஏன்னா அதையும் இல்லை டெஃபினட்டாக மென்ஷன் பண்ணோம். ஆமாம், ஏன்னா இந்த ஆண்டு இன்ஃபேக்ட் வந்து டிசம்பர் எண்டு கடைசி 31ஆம் தேதி வரைக்கும் என்னடா வச்சு அடிக்கிறீங்கன்ற மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. வெரி பார்க்கிங்கோட இயக்குனர் பற்றி பேசி அவரோட படமும் ஒரு பெரிய, ஆமாம் சித்தா கேட்க வேணாம், என்னோட டாப் 5ல் இருக்குது. நான் ரொம்ப பர்சனலாக. ஸோ அதனால் தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் தோஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மீண்டும் வேற ஒரு தருவாயில் சந்திப்போம். இதே மாதிரி அடுத்த வருஷமும் 4 பேர் 4 படம் கொடுத்தீங்கன்னா அதை பற்றி டெஃபினட்டாக இட் வில் மேக் இட் டு தி லிஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியில் கருத்தில் முடிக்கிறார் பாரு அண்ணன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.